कृष्णाय हरि ओम लहरी लहरी कृष्णाय हरि हरि लहरी लहरी ये देवन हरि ओम लहरी हरिवदे జ్ఞానం. శ్రమపడిన తర్వాత 40 దినముల వరకు వారికి అగపడుచు దేవుని రాజ్య విషయములను గురించి బోధించుచు అనేక ప్రమాణం చూపే వారికి తన్ను తాను సజీవునిగా కనపరుచుకొనెను. Third verse again. மூன்றாம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். మూడో వాక్యం తిరిగి அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ఆయన శ్రమపడిన తర్వాత 40 దినముల వరకు వారికి అగపడుచు దేవుని రాజ్య విషయములను గురించి బోధించుచు అనేక ప్రమాణములను చూపి వారికి తన్ను తాను సజీవునిగా కనపరుచుకొనెను. Suppose a man is alive, why he should show proofs that he is living? ஒரு மனுஷன் உயிரோடு இருப்பார் என்றால் மற்றவர்களுக்கு ஏன் தான் உயிரோடு இருக்கிறதாக நிரூபித்து காண்பிக்க வேண்டும்? ఒక మనుషుడు సజీవుడుగా ఉండేటప్పుడు తన సజీవంగా ఉండేటట్లు ఎందుకు ఇతరులకు చూపించుకోవాలి? And he says they saw visions. அவர்கள் தரிசனங்களை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. వాళ్ళు దర్శనాలు చూసినారని చెప్పబడింది. How many days? எத்தனை நாட்கள்? ఎన్ని రోజులు? 40 days. 40 நாளளவும் 40 రోజులు. To prove that he was alive. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நிரூபிப்பதற்காக. ఆయన ప్రాణంతో ఉన్నాడని చూపించడానికి. Suppose somebody is alive, there is no need proof that if he stands there, we know he is alive. யாராவது உயிரோடு நம்ம முன்னால் இருந்தால் என்றால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாம் நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ఎవరన్నా ప్రాణంతో ఉన్నారంటే వాళ్ళు సజీవంగా ఉన్నట్టు రూపంతో ఉంటారు కాబట్టి నిదర్శనాలు అవసరం లేదు. But here, ఇంకేయో కానీ ఇక్కడ we turn to the second chapter. இரண்டாம் அதிகாரத்துக்கு வருவோம். Verse 16 onwards. 16ஆம் வசனம் முதல் 16 వాక్యం తర్వాత தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். யோவேல் ప్రవక్త ద్వారా చెప్పబడిన సంగతి ఇదే. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் இவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவிப்பின்படியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரர்களுடைய கையினாலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஓட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்கிறான். Verse 27 and 28 it says, 27 வருஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 27 28 వాక్యాల్లో ఏం చెప్పబడిందంటే 25 26 David has a very firm faith. அசைக்கப்படாத ஒரு விசுவாசம். தாவீதுக்கு அசைக்கப்படாத ஒரு விசுவாசம் இருக்குது. 25ஆம் வசனத்தின்படி దావీదుకు కదలబడని ఒక విశ్వాసం ఉంది. He is on my right hand that I should not be moved. நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறான். ఆయన కుడి పార్శ్వంలో ఉన్నాడు కాబట్టి నేను కదల్చబడనని చెప్తున్నాడు. Faith means a strong faith which cannot be moved. விசுவாசம் என்றால் உறுதியாக அசைக்கப்படக்கூடாத ஒரு விதமான ஒரு விசுவாசம். విశ్వాసం అంటే ఎవరు కదిలించలేని స్థిరమైన విశ్వాసం. It doesn't mean that you must waver. நீங்கள் அங்கே அசைந்து கொண்டிருக்க வேண்டும், ஆடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. మీరు అల్లలాడాలని చెప్పేసి దాని అర్థం కాదు. So ஆகவே our faith should be unmoved. நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படக்கூடாததாக இருக்க வேண்டும். మన విశ్వాసం కదల్చబడిందిగా ఉండాలి. Today in the churches they say you got the Holy Ghost. They show a cross, shake the cross and say you got the Spirit Santu. இன்றைக்கு சபைகளிலே அவர்களிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறது என்று காண்பிக்கும்படியாக ஒரு சிலுவையை ஆட்டிக்கொண்டு அசைத்துக் கொண்டு தங்களிடத்தில் பரிசுத்தம் வந்துவிட்டது, ஸ்பிரிட் சார்ந்து வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். ఈ రోజు సంఘాల్లో ఉండే వాళ్ళు వాళ్ళ దగ్గర పరిశుద్ధాత్మ ఉంది, ఆ సిలువను కదిలిస్తూ మా దగ్గర పరిశుద్ధాత్మ ఉందని చెప్తుంటారు. And today we got an unmoved faith because it has come into our hearts. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் அது வந்திருக்கிறபடியால் நமக்கு அசைக்கப்படக்கூடாத ஒரு விசுவாசம் இருக்குது. ఈ రోజు మన హృదయానికి వచ్చినందువల్ల అది కదల్చబడిన ఒక విశ్వాసం ఉంది. Now see what David says. தாவீது என்ன சொல்கிறான் பாருங்கள். దావీదు ఏం చెప్తున్నాడు చూడండి. He did not say perhaps my seed will be getting glory
I hope so, no hope so, nothing like that. ஒருவேளை என்னுடைய வித்தானது மகிமைப்படும், நான் அப்படி நம்புகிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒருவேளை அப்படி மகிமைப்படுவதா இருக்கும் என்று சொல்லவில்லை. ఒకవేళ నా విత్తు మహిమపడుతుంది అలానే అనుకుంటున్నాను చెప్పడం లేదు. Therefore did my heart rejoice. அதனாலே என் இதயம் மகிழ்ந்தது. అందువల్ల నా హృదయం సంతోషిస్తా ఉంది. And my tongue was glad. என் நாவு களி கூர்ந்தது. నా నాలుక ఆనందిస్తా எப்படிப்பா நாக்கு சந்தோஷப்படும்? நாக்கு எப்படி சந்தோஷப்படும்? నాలుక ఏ విధంగా ఆనందిస్తుంది? இந்த நாக்கு என்ன செஞ்சான்? நான் என்ன செஞ்சான்? నా నాలుక ఏం చేస్తుందని చెప్తున్నాడు? சந்தோஷப்பட்டு களி வரும். Tongue was glad. நாவு களி கூர்ந்தது. నా నాలుక ఆనందించను. Also my flesh shall rest in hope. என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். నా శరీరం కూడా నిరీక్షణ కలిగి He నిలకడగా didn't ఉంది. say my soul will rest in hope. என் ஆத்மா நம்பிக்கையோட தங்கி இருக்கும் என்று சொல்லவில்லை. నా ఆత్మ నిలకడగా ఉంటుందని చెప్పడం లేదు. My flesh will rest in hope. என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். నా శరీరం నిరీక్షణ కలిగి నిలకడగా ఉంటుందని చెప్తున్నాడు. Why? ஏன்? ఎందుకు? He says, because thou wilt not leave my soul in hell. நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலே விட்டு விடீர். నీవు నా ఆత్మను పాతాళంలో విడిచిపెట్టావు. உம்முடைய பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விட்டீர். నీ పరిశుద్ధిని కుళ్ళబట్టనేయవు. His faith was on two things. அவனுடைய விசுவாசம் ரெண்டு காரியங்கள் மேல இருந்தது. ఆయన విశ్వాసం రెండింటి పైన ఉంది. That his soul will not be left in hell. அவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விட்டுவிடப்படாது. ఆయనకు ఆత్మ పాతాళంలో విడిచిపెట్టబడదని. One day he'll come to break the gate and take the people out of the prison. ஒரு நாள் அவர் வந்து சிறைசாலையின் வாசல்களை உடைத்து அங்கு உள்ள சிறைப்பட்டவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போவார். ఒక రోజు అతను వచ్చి ఆ చెర తలుపులన్నీ పగలగొట్టి చెరలో ఉండేవాళ్ళని చెర తీసుకొని వెళ్తాడు. That only is not enough. அது மாத்திரம் போதுமானதல்ல. అది మాత్రం చాలదు. தமது பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விட்டீர். నీ పరిశుద్ధిని కుళ్ళబట్టనేయవు. Thou will not suffer thine holy one to see corruption. உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண்பதை காண விட மாட்டீர். నీ యొక్క పరిశుద్ధుడు కుళ్ళబట్టడం నువ్వు ఆశించవు అక్కడ. What is our hope today? நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு என்ன? ఈ రోజు మన నిరీక్షణ ఏంటి? That is the hope for people who are dead and gone. அது மரித்து போன மக்களுக்குள்ள நம்பிக்கை. అది మరణించి వెళ్ళిపోయిన వాళ్ళ నమ్మకం అది. Today what is our faith today? இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை என்ன? ఈ రోజు మన యొక్క నమ్మకం ఏంటి? One has not happened yet. ஒரு காரியம் இன்னும் நடக்கவில்லை. ఒక కార్యం ఇంకా జరగలేదు. And the glorification of the bride also not happened yet. மனையாட்டினுடைய மகிமைப்படுதலும் இன்னும் நடக்கவில்லை. వధువు మహిమపరచబడడం కూడా ఇంకా జరగలేదు. What are you going to say today? நீங்கள் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? ఈ రోజు మీరేం Are you చెప్పబోతున్నారు? going to say my flesh will rest in hope? You are not going to die. மாம்சம் நம்பிக்கையோடு இருக்கும் பாதாளத்தில் சொல்லுவீர்களா? నా శరీరం నిరీక్షణతో నిలకడగా ఉంటుందని మీరు చెప్తున్నారా? My flesh will not see death. என்னுடைய மாம்சம் மரணத்தை காணாது. నా శరీరం మరణాన్ని రుచి చూడదు. You will not see the corruption of thy holy one. உம்முடைய பரிசுத்தருடைய அழிவை காண விட்டீர். నీ పరిశుద్ధిని కుళ్ళబట్టనేయవు. He talks as if he knows something definitely. நிச்சயமாக எதை அறிந்த விதமாக அவன் பேசுகிறான். ఆయన ఏదో స్థిరంగా తెలుసుకున్నట్టు చూపిస్తా ఉంది ఇది. What is the meaning of that? அதன் அர்த்தம் என்ன? దాని అర్థం ఏంటి? Today, இன்றைக்கு ఈ రోజున faith is such a strong thing which can have foundations. விசுவாசம் என்பது அஸ்திபாரங்களோடு இருக்கக்கூடிய Not a guesswork. நம்பிக்கையான ஒரு காரியம். విశ్వాసం అనేది పునాదులతో ఉండే ఒక స్థిరమైనది కానీ ఊరికే ఊహ కాదు. If you read the message and understand the message, நீங்கள் செய்தியை வாசிக்கிறதை புரிந்து கொள்வீர்கள் என்றால் మీరు సందేశాలు చదివి దాన్ని తెలుసుకున్నారంటే you can rest in hope on God. நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கையோடு நீங்கள் ஓய்ந்திருக்கலாம். మీరు దేవుని యందు నిరీక్షణ కలిగి విశ్రాంతి ఉండొచ్చు. And 28. 28ஆம் வசனம், 28వ వాక్యం, Thou hast made known to me the ways of life. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். నీ జీవ మార్గం నాకు తెలుపుతివి. Shown me the ways of life. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். జీవ మార్గం నాకు తెలిపినావని ఎంత తేటగా చెప్తున్నాడు. Thou shalt make me full of joy with thy countenance. உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சன்னிதானம் இல்ல countenance முகம். உம்முடைய முக பிரசன்னத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர். నీ దర్శనం అనుగ్రహించి నన్ను ఉల్లాసంతో నింపితివి. That means he has shown the face everything. அப்படின்னு அவருடைய முகத்தை எல்லாம் காண்பிக்கிறார். అంటే ముఖమంతా చూపెడుతున్నాడు. No. Then read 29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடன் தைரியமாக பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அது கூட அவங்க சரியா விளங்கல. இப்ப நான் சரியாக விளங்கவில்லை. ఇక్కడ వాళ్ళ సరిగ్గా అర్థం కాలేదు. he చూడండి, said thou will not leave my soul in hell. அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான்? அவனுக்கே தாவீது ராஜா பற்றி சந்தேகம் வந்துட்டு. யாருக்கு? వాళ్ళకే దావీదు రాజా గురించి அவனுக்கே தாவீது ராஜாவுக்கு சந்தேகம் வந்து விட்டது. పౌలుకు వస్తా ఉంది ఆ సందేహం. The resurrection of Christ, that is, his soul was not left in hell, neither his flesh did see corruption. அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். 31వ వాక్యం, క్రీస్తు పాతాళంలో విడువబడలేదనియు ఆయన శరీరం కుళ్ళిపోలేదనియు దావీదు ముందుగా తెలుసుకొని ఆయన పునరుత్థానం గురించి చెప్పాను. This Jesus had God raised up
whereof you are all witnesses. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். ఈ యేసును దేవుడు లేపిన దీనికి మేమందరం సాక్షులం. So there is a question of this Jesus and that Jesus comes again. இந்த இயேசுவையும் அந்த இயேசுவை குறித்த ஒரு கேள்வி இங்கே வருகிறது. ఈ యేసు ఆ యేసును గురించిన ప్రశ్న వస్తా ఉంది ఇక్కడ. யார் எழுப்புறாரு? யாரை எழுப்புகிறார்? ఎవరిని One లేపుతున్నారు? coming of his own loins, தன்னுடைய சொந்த வம்சத்திலே வருகிற ஒருவர் according to the flesh, గర్భఫలంలో నుండి శరీర ప్రకారం వచ్చే అతను he would raise up Christ to sit on his throne. உம்முடைய சிங்காசனத்தில் வீட்டிற்கு மாம்சத்தின்படி உம் சொந்தத்தில் கிறிஸ்துவை எழுப்ப வேண்டும் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணியிருக்கிறார். అతని గర్భఫలంలో నుండి క్రీస్తుని సింహాసనం మీద అతను కూర్చుండబెడుతుందని చెప్పబడింది. So he knows by faith விசுவாசத்தினாலே విశ్వాసం ద్వారా ఆయన ఏం that చేస్తున్నాడు? one in his own loins, one in his line will have to come to the throne. என்னுடைய சொந்த சந்ததியிலே ஒருவர் சிம்மாசனத்துக்கு வர வேண்டும். అతని సంతతిలోనే ఒక అతని సింహాసనం మీద వస్తాడని తెలుసుకున్నాడు. This Jesus that God raised up, whereof we are all witnesses. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினதுக்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக ఈ இருக்கிறோம். యేసుని దేవుడు లేపాడు, దీనికి మేమందరం సాక్షులం. அப்ப யாரை தான் பார்த்திருக்காங்க? யாரை தான் பார்த்திருக்கிறார்கள்? ఇప్పుడు ఎవరిని చూస్తున్నారు? Whom did he see? யாரை பார்த்திருக்கிறார்கள்? ఎవరిని Whom చూశారు? did the apostles see? அப்போஸ்தலர்கள் யாரை கண்டார்கள்? అపోస్తలులు ఎవరిని చూశారు? சொல்லுங்கப்பா இது வந்து. One from the loins of David, they have seen. தாவீதின் சந்ததியிலே வந்த ஒருவரை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். దావీదు సంతతిలో నుండి వచ్చిన అతన్ని వాళ్ళు చూశారు. So for his death, அவருடைய மரணத்திற்கு అతని మరణానికి God had to do that. தேவன் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. దేవుడే చేయాల్సింది. So when he took baptism in Christ Jesus' name, கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது క్రీస్తు యేసు పేరులో బాప్టిజం తీసుకున్నప్పుడు he was dying for him. அவர் அவருக்காக மரித்தார். ఆయన ఇతని కోసం చనిపోయాడు. So what happens here? இங்க என்ன நடக்கிறது? ఇక్కడ ఏం జరుగుతా ఉంది? Bible tells, வேதம் சொல்லுகிறது, బైబిల్ చెప్తా ఉంది, when this is the lamb which takes the sin of the world. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. లోక పాపాన్ని మోసుకొని పోయే దేవుని గొర్రెపిల్లని. After baptism, ஞானஸ்நானத்துக்கு பின்பு బాప్టిజం అయిన తర్వాత behold the lamb of God. இதோ தேவ ஆட்டுக்குட்டி. ఇదిగో దేవుని గొర్రెపిల్ల. That is the lamb which takes away the sin of the world. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. అది లోక పాపాన్ని మోసుకొని వెళ్ళే దేవుని గొర్రెపిల్ల. And this one, இந்த the காரியம் lamb of God. தேவனுடைய ஆட்டுக்குட்டி. కానీ ఇదేమో దేవుని గొర్రెపిల్ల. Because of the death of Jesus, எங்கள் இயேசு மரணத்தினாலே యేసు యొక్క మరణం వలన the son of David gets to life. தாவீதின் குமாரன் ஜீவன் பெறுகிறான். దావీదు కుమారుడు జీవం So పొందుకుంటున్నాడు. everybody who is attached to the son of David gets life. தாவீதின் குமாரனோடு சேர்ந்திருக்கிற எல்லாருக்குமே ஜீவன் கிடைக்கிறது. దావీదు కుమారునితో ఐక్యత కలిగిన వాళ్ళందరూ ఆ జీవం పొందుకుంటున్నారు. So this gathers, doesn't scatter the ministry. அது இது ஊழியத்தை சேர்க்கும் வழி சிதறடிக்காது. ఇది సేవలు అందరినీ సేకరిస్తుంది కానీ చెదరగొట్టదు. So wherever you go, நீங்கள் எங்கே போனாலும் మీరు ఎక్కడికి వెళ్ళినప్పటికీ if you are connected with son of David, you have no death. நீங்கள் தாவீதின் குமாரனோடு தொடர்புள்ளவர்களாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு மரணம் இல்லை. మీరు దావీదు కుమారునితో కూడా ఐక్యత పొందింటే మీకు మరణం లేదు. But somebody is trying to attach themselves like those days. அந்த நாட்டில் போய் யாராவது தங்களை வேற எங்கேயாவது ஐக்கியப்படுத்திக் கொள்ள விரும்பினார்கள் என்றால் ఆ రోజులలాగా వేరే ఎక్కడైనా ఐక్యత పొందుకోవాలని అనుకుంటే That man is the enemy of God. அந்த மனுஷன் தேவனுக்கு ஒரு சத்துரு. ఆ మనుషుడు దేవునికి శత్రువు. Because Bible tells எங்கள் வேதம் சொல்கிறது ఎందుకంటే the బైబిల్ story about the pearl of great price. விலையேறப்பட்ட முத்தை குறித்து. చాలా విలువ కలిగిన ముత్యం గురించి. When it tells a parable, it means something hidden before the foundation of the world. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். మత్తయి 13:44. Kingdom of heaven is like unto treasure hidden of field, the which when a man hath found, he hideth, and for joy therefore goeth and selleth all that he hath, and buyeth that field. Again the kingdom of See heaven, what's the mistake people are making. ஜனங்கள் செய்கிற தவறு என்னவென்றால் ఇక్కడ జనులు చేసే పొరపాటు ఏంటంటే When he finds the treasure, ஒரு பெரிய பொக்கிஷத்தை அவன் கண்டுபிடிக்கும் பொழுது ఆ ధనాన్ని ఆయన కనుగొన్నప్పుడు இவன் சும்மா இருக்க மாட்டான். சும்மா இருக்க மாட்டான். ఊరికే ఉండడు. நான் வேலை விட போறேன் எல்லாத்தையும் விற்க போறேன்னு சொல்லி முதல்ல தம்பு அடிச்சிடும். எல்லாத்தையும் விற்க போறேன் வேலையோட போறீங்க முதல்ல தம்படிச்சிடும். ఉద్యోగం వదిలి పెడతాను, అన్నిటిని వదిలి పెడతానని మొదటి చాటిస్తాడు. ஆனா பைபிள் என்ன போட்டுருக்கு? வேதம் என்ன சொல்லுகிறது? కానీ He బైబిల్ hide it. చెప్పబడింది, அவன் அதை மறைத்து దాన్ని சொல்ல மாட்டான் దాచి ஒருத்தன். ஒருத்தரும் சொல்ல மாட்டான். ఎవరికి బయట చెప్పలేదు. இவன் என்ன செய்வான் முதல்ல மெதுவா எதுக்காக வேலை செய்வான்? அந்த குண்டா நிலத்தை விட்டு Get the buy the land. அந்த நிலத்தை வாங்குவதற்காக What does it say there? One word? ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த குண்டனை எல்லாவற்றையும் விட்டு இல்ல அதுக்கு முன்னால அதை மனுஷன் கண்டு மறைத்து மறைத்து మనుషులు சகோதரன் దాన్ని சகோதரி దాచిపెట్టి என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? మనం ఏం చేయాలి? முதல்ல பொக்கிஷத்தை கண்டிட்டேன்னு என்ன செய்யணும்? பொக்கிஷத்தை நீ கண்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? ఆ ధనాన్ని కనుగొంటే నువ్వేం చేయాలి? பேண்ட் வாசிட்டு எல்லார்ட்டும் என்ன செய்யணும்? நான் விட போறேன் விட்டுற போறேன்னா அவன் அதுக்குள்ள வந்து என்ன செய்யணும்? பெரிய கள்ளத்துக்கு போட்டோம் இல்லாட்டா he'll put a big stumbling block. பெரிய ஒரு தடைக்கல்ல எங்கே போட்டு விடுவான். అంటే ఆ ఇతరులకు చాటిస్తా ఉంటే నేను So knowing that God said he will hide it. அதை அறிந்துதான் தேவன் சொல்றார் அவன் அதை மறைத்து దాన్ని తెలుసుకునే దేవుడు அதை చెప్తున్నాడు. பற்றிய சந்தோஷத்தினாலே போய் அதை பற்றிய சந்தோஷம் எதை பெற்ற ఆ దొరికిన సంతోషం மறைத்தனால உள்ள சந்தோஷமா பொக்கிஷத்தை பொக்கிஷத்துக்கு சந்தோஷனால என்ன செய்யறான்? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு உண்டான எல்லாவற்றையும் வித்து அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அந்த நிலத்தை வாங்கிடுறான். ఆ పొలాన్ని కొంటున్నాడు. ஏன் நிலத்தை வாங்குறான்? பொக்கிஷத்தை வாங்கலவன். பொக்கிஷத்தை மாத்திரம் வாங்கல, ఆ ధనాన్ని కొనడం లేదు కానీ ఆ పొలాన్ని కొంటున్నాడు. அவன் எதை வாங்கிடுறான்? அந்த பொக்கிஷத்தை வாங்குறதுக்கு இது எதை? வாட் இஸ் த ஸ்டோரி அபவுட்? திஸ் ஸ்டோரி அபவுட் கிங்டம் ஆஃப்
heaven. பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு கதை, ஒரு உவமை இது. పరలోక రాజ్యం గురించిన ఉపమానం ఇది. அப்போ பொக்கிஷம் எங்க இருக்கு? பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? అప్పుడు ఆ దాచబడిన ధనం ఎక్కడుంది? பூமியில பரலோகத்திலயா? பூமியிலே பரலோகத்திலயா? భూమిలో ఉందా పరలోకంలో ఉందా? பரலோக ராஜ்யத்துக்கு பொக்கிஷம் பூமியில இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே இதயம் இருக்கும். మీ ధనం ఎక్కడ ఉంటది అక్కడ మీ హృదయం కూడా ఉంటది. ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குது. பூலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைங்க, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. அப்போ இந்த பொக்கிஷம் எங்க இருக்கு? பொக்கிஷம் எங்கே இருக்குது? அப்படி దాచబడిన ధనం ఎక్కడుంది? பரலோகத்திலே. పరలోకంలో. அதுக்கு எங்க இருக்கு இப்போ பணம்? அதுக்கு பணம் எங்கே இருக்கு? దానికి డబ్బు ఎక్కడుంది? இந்த பணத்தை பூராவை கேஷ் ஆக்கி என்ன செய்யணும்? பரலோகத்தில் வாங்கினது. பணத்தை எல்லாம் சேர்த்து பரலோகத்திலே பொக்கிஷத்தை வாங்க வேண்டும். ఆస్తినంతా డబ్బుగా మార్చుకొని పరలోక ధనాన్ని తీసుకోవాలి. So he sells everything and buys the land. அவர் எல்லாவற்றையும் பரலோகத்தில் லேண்ட் என்ன செய்யணும்? வாங்கணும். సమస్తాన్ని అమ్మి పరలోకంలో ఉండే పొలాన్ని కొంటున్నాడు. அந்த வீடு கட்டுறதுக்கு என்ன செய்யணும்? பரலோகத்தில் வீடு கட்டுறதுக்கு நம்ம நிலம் வாங்கணும். இன்னும் நல்லா வாங்கணும். ఆ పరలోకంలో ఇల్లు కట్టడానికి మనం வீடு கட்டுறதுக்கு வேற ஆளு, வீடு கட்டுறதுக்கு வேற ஆளு, కానీ ఇల్లు కట్టేది వేరే ఆయన. அந்த நிலம் வாங்குறது. நிலம் வாங்குறது. కానీ అక్కడ ఉన్న పొలాన్ని కొనడం. சப்போஸ் யூ வாண்ட் டு புட் குடிசை, இந்த பரலோகத்தில் ஒரு குடிசை போட வேண்டும் என்றால் அங்க போயிட்டு டோன்ட் எக்ஸ்பெக்ட் a big பங்களோ. அங்க போய் பெரிய பங்களாவை எதிர்பார்க்காதீர்கள். అక్కడికి వెళ్ళి పెద్ద పెద్ద భవనాలు ఎదురు చూడకండి. So அதுவே కాబట్టి what does he say? He hideth and buys the land. மறைத்து அதுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். உண்டான எல்லா பொருள் தானே எல்லாவற்றையும் விட்டார். తనకు కలిగిన అంతే అమ్మి All that he had. and buy that field. Again, the kingdom of heaven is like unto a merchant man seeking goodly pearls. அவன் என்ன சொல்றான்? நல்ல முத்துகளை தேடுகிறார். நல்ல முத்துகளை தேடிட்டே அலையறான். He is going all over the place. Any pearls? எங்கேயாவது முத்து இருக்கிறதான எல்லா இடமும் சுற்றி திரிகிறான். మంచి ముత్యాలు ఉన్నాయని వెతుకుతూ If somebody says there's a pearl in that house, he'll go and buy it. யாரோ அந்த வீட்டில் ஒரு முத்து இருக்குதுன்னு சொல்லி அங்கே போய் வாங்குவான். ఎవరన్నా ఆ ఇంట్లో ఒక ముత్యం ఉందంటే వెళ్ళి తీసుకుంటాడు. He had many pearls. அவங்களுக்கு அநேக முத்துக்கள் இருந்தது. ఆయన దగ్గర చాలా ముత్యాలు ఉన్నాయి. He doesn't belong to one church. He has gone to hundreds of churches and bought pearls in every church. எல்லா இடத்துல உள்ள முத்துக்களையும் பறிக்கிட்டு வந்துட்டான். ஒரு சபையில் சேர்றவனால எல்லா நீ ஒரு சபையில இருந்துகிட்டே தடுமாறுறா. முத்துக்களை எல்லாம் பொறுக்கி விட்டு வந்து விட்டான். ఆయన ఒక సంఘం కాదు కానీ వందల కొద్ది సంఘాలు వెళ్ళి అక్కడ ఉన్న ముత్యాలన్నీ తీసుకొచ్చేస్తాడు. కానీ నువ్వేమో ఒక సంఘంలో ఉండి ఆడ తత్తరపడుతుంటావు. So he is very happy. அவன் அதிக சந்தோஷமாக இருக்கிறான். చాలా సంతోషం. If anybody goes, he'll say, oh, I got many pearls, wonderful pearls from all over the countries. எதிர்த்து உள்ள எல்லா இடத்துலயும் எனக்கு நல்ல அற்புதமான முத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லுவான். ఎవరన్నా వెళ్తే అన్ని దేశాల నుంచి మంచి ముత్యాలు నా దగ్గర ఉన్నాయని చెప్తుంటాడు. Suddenly he hears there's a big costly pearl in some place. திடீரென்று ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரொம்ப விலையேறப்பட்ட விலை மதிக்க முடியாத ஒரு முத்து இருக்கிறது கேள்விப்படுகிறான். ఉన్నట్టుండి ఎక్కడో చాలా విలువ కలిగిన ముత్యం ఉందని తెలుసుకుంటాడు. How can a fellow who sells the truth get pearls? விற்கிறவனுக்கிட்ட எங்க முத்து கிடைக்கும்? சாணி தான் கிடைக்கும். சாணி தான் கிடைக்கும். సత్యాన్ని అమ్మే వాళ్ళ దగ్గర ముత్యాలు ఎక్కడ ఉంటాయి? పేడ ఉంటది. Fellows who buys the truth, சத்தியத்தை வாங்குகிறவர்கள், కానీ సత్యాన్ని కొనేవాళ్ళు they'll buy the truth in any place, but they won't become a slave of that place. எந்த இடத்துல சத்தியத்தை வாங்குவார்கள், ஆனால் எந்த இடத்திலும் அவர்கள் எதற்கும் அடிமையாகி விட மாட்டார்கள். ఏ స్థలం నుంచైనా ముత్యాలు కొంటారు కానీ ఆ స్థలానికి వాళ్ళు బానిసలు కారు. So he gone all over the place and he fairly old and he has bought many pearls and very happy that he got pearls from every religion. அது அவன் அநேக இடங்களுக்கு போய் முத்துக்களை தேடி போய் Not only Christian religion. வயது சென்றவனாகி விட்டான். நான் எல்லா இடத்திலும் வந்து முத்துக்களை வைத்திருக்கிறான், சந்தோஷம் அடைகிறான். అన్ని స్థలాలకు ముత్యాలు వెతుకుతూ వెళ్ళి చాలా వయసు మళ్ళీ మాట అయిపోయాడు కానీ అన్ని మతాల నుంచి కూడా ముత్యాలు తీసుకొస్తున్నాడు. Suddenly he hears there's a great pearl of great price. திடீரென்று விலையேறப்பட்ட ஒரு முத்து இருக்கிறது என்று கேள்விப்படுகிறான். చాలా విలువ కలిగిన ముత్యం ఉందని తెలుసుకుంటాడు. He goes and asks for the price. அவனுடைய கிரயத்தை கேட்கிறான். దాని యొక్క ధర ఎంత అడుగుతాడు. என்ன போட்டிருக்கு? Who, when he had found one pearl of great price, went and sold all that he had and bought it. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். అమూల్యమైన ఒక ముత్యంను కనుగొని పోయి తన కలిగినదంతా అమ్మి దాని కొనను. So that means all what he had is equal to that price. அப்படினால் அவனுக்கு இருந்த எல்லா காரியங்களும் சேர்த்து அந்த முத்தினுடைய விலை. తన దగ్గర ఉన్న సమస్తము చేరే ఆ ముత్యం ఒక వెల. இந்த முத்தை திங்க முடியுமா? முத்தை சாப்பிட முடியுமா? ఈ ముత్యాన్ని తినగలడా? சாப்பாடுக்கு என்ன செய்வாமே? சாப்பாடுக்கு என்ன செய்வான்? భోజనానికి ఏం చేస్తాడు? இந்த முத்தை ராவணும்னே அந்த சாப்பாடு வந்துருது. முத்தை அப்படி ராவனாலே சாப்பாடு வந்துடுது. ఈ ముత్యాన్ని We have heard about so many stories, you know. அநேக கதைகளை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். చాలా కథలు మనం వినున్నాం. ஏதாவது அப்படி ராவண உடனே அந்த என்ன வந்துடும், சாப்பாடு முன்னால் ஒன்று கொஞ்சம் வச்சிடும். ஒரு மந்திர கதைகளை படிச்சிருக்கோம். அப்படி ராவண உடனே சாப்பாடு முன்னால ఇలా வச்சிருக்கோம். రాసిన వెంటనే భోజనాలు వచ్చేటట్లు మనం చాలా కథలు చదివాం. அந்த மந்திரம் கல் யாட்டு இருக்கணும். அந்த மந்திர கல் யார் இருக்கணும்? ఆ మంత్రం இது ஏன் இது விலை ஜாஸ்தி? இது எதற்காக விலை அதிகம்? ఎందుకు ఇది వెల జాస్తి? It not only cost is so much, இது விலை மாத்திரம் அதிகமல்ல, దాని ధర మాత్రం ఎక్కువ కాదు. eternally you can live without food. இது நித்திய காலமாக ஆகாரம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். నిత్యంగా మీరు ఆహారం లేకుండా జీవించొచ్చు. That is why it's very costly. அதுதான் அதிக விலையேறப்பட்டது. అందుకే చాలా ధరగా ఉంటది. So today people say, oh, ஜனங்கள் சொல்கிறார்கள், ఈరోజు జనాలు చెప్తున్నారు
చెప్తుంటారు, should he leave everything? நாம் எல்லாத்தையும் விட வேண்டுமா? మేము అన్నిటిని వదిలిపెట్టాలా? நான் கேட்குற விடாண்டாப்பா அப்படியே இருப்பா. நான் சொல்ற விட வேண்டாம், அப்படியே இரு. నువ్వు వదిలిపెట్టద్దు, అట్లే ఉండని చెప్తాను. இது யாருக்கு வரணும்? The man who want to leave everything, he must get a revelation. அந்த வெளியேற பற்றி முத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு அந்த விதமான வெளிப்படுத்தல் வந்து எல்லாத்தையும் விட வேண்டும். సమస్తాన్ని వదిలిపెట్టాలనుకునే వానికి అమూల్య ముత్యం గురించి ప్రత్యక్షత రావాలి, ఆ తర్వాత వదిలిపెట్టాలి. Dedication to God. தேவனுக்கு தன்னை அர்ப்பணம் செய்கிறது. దేవునికి ప్రతిష్ఠ చేసుకోవడం, It's a fearful thing, அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம் தான். ఇది చాలా భయంకరమైన కార్యం అది. Can I stand? என்னால் நிற்க முடியுமா? నేను నిలబడగలనా? Can I do this? இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியுமா? ఈ కార్యం నేను చేయగలనా? முதல்ல வீட்டில் கணக்கு, you have to find out, you have to put a Luke 14. లూకా 14వ అధ్యాయం 28th verse. லூக்கா 14:28. 28వ వాక్యం నుంచి, If any man come to me and hate not his father and mother and wife and children and brethren, இதுன்னையா ஒய்ஃபு சேர்த்துருக்கோம், அப்புறம் அப்படி மற்ற சேர்க்கல போல இதில் சேர்த்துருக்குன்னு. யாதொரு நிமிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் இருக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான். எதையும் இருக்கணுமா? ఎవరైనా నా ఎద్దకు వచ్చి తన He తండ్రిని will leave everything but not his life. எல்லாத்தையும் விட்டு விடுவான், தன் ஜீவனை விட மாட்டான். సమస్తాన్ని వదిలిపెట్టాడు కానీ తన ప్రాణాన్ని వదిలిపెట్టాడు. And she is telling you to leave the wife also. இந்த மனைவியும் Why? If the wife is a block to the message, you have to stand. மனைவி செய்திக்கு விரோதமாக இருப்பாள், அதுக்காக நீங்கள் நிற்க வேண்டியதாக இருக்குது. భార్య సందేశానికి అడ్డుగా అంటే మీరు వదిలిపెట్టాల్సి ఉంటుంది. என் மனைவியால் வர முடியல சார், ஐ கான் கம் பிகாஸ் ஆஃப் மை வைஃப் மீன்ஸ், என்னுடைய மனைவினாலே எனக்கு வர முடியவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், నా భార్య వల్ల నేను రాలేకపోతున్నాను మీరు if any man leaves the father for what? எதற்காக தன்னுடைய தகப்பனை தாயை விட வேண்டும்? ఎందుకోసం తన తండ్రిని తల్లిని వదిలిపెట్టాలి? எதுக்கு போட்டு? and hate not his father and mother, When you come to him, he claims a full love. அவருக்கு வரும்பொழுது உங்களுடைய எல்லா அன்பையும் அவர் உரிமை கொண்டாடுகிறார். అతని దగ్గరికి వచ్చినప్పుడు పూర్తి ప్రేమ అతను ఆశిస్తున్నాడు. This is the trouble. இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. ఇదే అక్కడ ఉన్న సమస్య. When a man gets a clear vision, ஒரு மனுஷனுக்கு தெளிவான ஒரு தரிசனம் வரும்பொழுது ఒక మనిషికి తేటైన ప్రత్యక్షత he వచ్చినప్పుడు just follows God. சும்மா தேவனை அப்படி பின்பற்றுகிறான். ఊరికి దేవుని అలా వెంబడిస్తుంటాడు. Then what happens? அப்பொழுது என்ன நடக்கிறது? అప్పుడు ఏం జరుగుతుంది? He creates enmity in the whole family. அந்த முழு குடும்பத்திலும் விரோதத்தை உண்டாக்கி கொடுக்கிறான். కుటుంబంలో విరోధం వస్తుంది. Oh, see this fellow, he spoiled my family. குடும்பத்தையே கெடுத்து விட்டானே. నా కుటుంబాన్ని పాడు குடும்பத்தை கெடுக்க செய்தாங்க. குடும்பத்தை கெடுக்க செய்தார்கள். కుటుంబాన్ని పాడు చేస్తున్నారా? You would not have got this happiness in any other place, in the home. இந்த சந்தோஷத்தை வீட்டுல வேற எங்கேயும் அவன் பெற்றிருக்க மாட்டான். ఈ సంతోషాన్ని ఇంట్లో కానీ ఎక్కడ కానీ పొందుకోలేడు. You know, when everybody in this world, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும், ఈ లోకంలో ఉన్న అందరూ big కూడా people, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் చాలా పెద్ద పెద్ద వాళ్ళు they have found out God only after the quarrel with the wives. அவருடைய மனைவிமார்களோடு போட்ட சண்டைக்கு பின்புதான் அவர்கள் தேவனை கண்டு கொண்டிருக்கிறார்கள். భార్యతో దెబ్బలాడిన తర్వాతనే దేవుని కనుగొన్నారు. பட்னதாரு பட்டினத்தார் பாடியிருக்கிறார். ఈ పట్నతారాయణ ఆయన పాడి ఉన్నాడు. அது கல்யாண வாழ்த்து ஒன்று பாடியிருக்காரு. ஒரு கல்யாண வாழ்த்து ஒன்று பாடியிருக்கிறார். ఒక పెళ్లి శుభాకాంక్షల్లో పాడాడిలాగా You know, used to take a sugar cane, ஒரு கரும்பை கையில் எடுத்துக்கொண்டு போவார். ఒక చెరుకుని చేతిలో తీసుకెళ్తాడు. கோமணம் பாய்ச்சிக்கிட்டு. கோமணம் பாய்ச்சிட்டு గోస He కట్టుకొని was a very rich man. பெரிய பணக்காரன். చాలా ధనవంతుడు. The wife wanted to kill him. மனைவி அவரை கொல்ல வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறாள். భార్య ఆయన చంపాలని చూసింది. அப்போ அந்த அப்பத்தை எடுத்து மேலே வச்சுட்டு வீட்டப்போ ஓட்ட சுடுமுன்னு இந்த யூனோ அதான் she gave poison in the cake. அவள் ஒரு அப்பத்திலே விஷத்தை வைத்து கொடுத்திருந்திருக்கிறாள். ఏదో ఒక పలారం చేసి దాంట్లో విషం పెట్టింది. அவர் எடுத்து அப்படி வச்சு தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடுமுன்னு. அவர் அந்த தன்னை சுடும் வீட்டப்பம் ஓட்டை சுடும். தன்னை சுடும் வீட்டப்போ ஓட்டை சுடும் என்று அவர் சொல்லிவிட்டார். తనలో ఉండే పిల్ల తన్నే పాడు చేస్తుంది, ఇంటి మీద ఉండేది ఇంటిని నాశనం చేస్తుంది. உடனே தீ பிடிச்சிட்டு உடனே அங்கே தீப்பிடித்து விட்டது. అలా చెప్పిన వెంటనే అది కాలిపోయింది. என்ன கிறிஸ்தவன் கிட்ட தான் அற்புதம் நடக்குன்னா இப்படி கூட நடக்குமா? கிறிஸ்தவங்கிட்ட தான் அற்புதம் நடக்குன்னா இங்கே எப்படி நடக்குமா? క్రైస్తవుల దగ్గర అద్భుతాలు జరుగుతుందంటే ఇలా కూడా జరుగుతుందా? அவன் ஒரு கரும்பு தூக்கிட்டு போயிட்டான். கரும்பு கையில் எடுத்துக்கிட்டு சொல்லுகிறார். ఒక చెరుకుని చేతిలో తీసుకెళ్లాడు. யார் வந்தாலும் முதல்ல நுண்ணியை கட்டிட்டாமா. யார் வந்தாலும் முதல்ல முனையை கடி. ఎవరన్నా దగ్గరికి சப்பா இருக்குது இனிப்பு இல்லாமல் இருக்கிறது. అంటే ఎటువంటి அப்படியே கடிச்சிட்டு போடா. அப்படியே கடித்து கொண்டே போ. అలా తింటూ వెళ్ళు. கடைசியில் இனிப்பா இருக்கு. கடைசியில் இனிப்பா இருக்குது. அதான் கடவுள். அதான் கடவுள். అదే దేవుడు. முதல்ல சப்புன்னு இருக்கும், பிறகு கடைசியில் இனிப்பா இருக்கும். முதல்ல ருசி இல்லாமல் இருக்கும், அது பின்பு தான் கடைசியில் ருசி. మొదటి రుచి లేదు కానీ చివర్లో రుచిగా ఉంటుంది. But if you take from man, first devil it will give nice taste in the beginning, at the end it will be no taste. பிசாசு இடத்துல போகிறதுனா முதல்ல இனிப்பான காரியத்தை காண்பதற்கு பின்னாலே ஒன்றும் இருக்காது. కానీ దయ్యాల దగ్గరికి వెళ్తే ముందు తీయగుంటది కానీ చివర్లో రుచి ఉండదు. Some people come here, சிலர் இங்கே வருவார்கள். కొంతమంది ఇక్కడ they వస్తుంటారు. want to see sweetness in the beginning. அவர்கள் தொடக்கத்திலே இனிப்பை காண விரும்புகிறார்கள். ప్రారంభంలోనే తీయదనం చూడాలనుకుంటారు. You know,
I used to say those days, இந்த நாட்களில் நான் என்ன சொல்லுவேன் என்றால் preachers when I ఆ go to రోజున preach, ఏం చెప్తానంటే பிரசங்கிக்க போகும் பொழுது ప్రసంగం చేసే వెళ్ళేటప్పుడు என்னையா இப்படியா இருக்கு, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை, வெளியே போனால் எங்கேயாவது தூரம் போகணும், வெளிக்கு போனதா எங்கேயோ போக நான் வேண்டியிருக்கு, வரமாட்டேன். బయట వెళ్ళాలంటే நான் చాలా வரமாட்டேன்னு దూరం சொல்லுவேன். ఉంది. నేను I am a రాను big preacher. நான் பெரிய பிரசங்கியா. నేను చాలా పెద్ద ప్రసంగికుని. Today not like that. இன்னைக்கு அந்த விதமாக அல்ல, కానీ ఈ రోజు అలా కాదు. ஐயோ அது வந்து பெத்த பிரசங்கி, அதெல்லாம் பெரிய பிரசங்கிகள், படா పెద్ద சாஹிப். ప్రసంగికులు. படா சாஹிப். But today இன்றைக்கு కానీ ఈ రోజు சும்மா ஒரு தரையில் படுத்து பெட்ஷீட்டை விரிச்சு படுத்தா போதும். தரையில பாய விரிச்சிட்டு விரிச்சு படுத்தா போதும். నేల మీద బెడ్షీట్ వేసుకుని పడుకుంటే చాలు. Some people come and say, brother Lorry, where is his cot? லாரியுடைய படுக்கை எங்க இருக்கிறது, கட்டில் எங்க இருக்குன்னு கேட்பார்கள் சிலர் வந்து. సో లారీ గారి మంచం ఎక్కడ ఉందో చూడాలని కొంతమంది వస్తుంటారు. In the night bedsheet, in the morning there is no cot. இரவிலே பெட்ஷீட் போட்டு படுத்திருப்பேன், பகல்ல ஒன்றும் இல்லை. రాత్రి కట్టలు ఎక్కడ తేడవా? పగటిపూట ఏముండదు. అప్పుడు మంచం ఎక్కడ వెతుకుతారు? அப்பதான் நினைச்சேன் தலைசாக்கி இடம் இல்லைன்னா இதான் அர்த்தம் நினைச்சேன். தலை சாய்க்க இடமில்லை என்றால் இதான் அர்த்தமோ తల இல்லையோ. వాల్చడానికి కూడా స్థలం లేదంటే ఇదే దాని அவன் எங்க தேடிட்டு இருப்பான் கட்டிலுக்கு? கட்டில் எங்க போய் தேடுவார்? எங்க சார் படுப்பாரு, இதை படுப்பார், சொல்லுமா இல்லை சோஃபாவில் படுப்பார் சார், அங்கே படுப்பாருன்னா there is no place. அதுக்கு படுப்பதற்கு குறிப்பிட்ட இடம் இல்லை. పడుకోవడానికి సరైన చోటు ఉండదు, ఎక్కడంటే అక్కడ పడుకుంటా ఉంటారు. Sometimes the bench outside. சில சமயத்தில் பெஞ்சிலே வெளியே படுத்து விடுவேன். కొన్నిసార్లు బయట ఉండే బెంచ్ మీద నిద్రపోతుంటాను. Why? ஏன்? ఎందుకు? We have bought the pearl of great price. விலையேறப்பட்ட முத்தை நாங்கள் வாங்கி இருக்கிறோம். అమూల్యమైన ముత్యాన్ని So he తీసుకున్నాను. says, ஆகவே அவர் சொல்கிறார், కాబట్టి ఆయన చెప్తున్నాడు, he that not hated father, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் பிள்ளைகளை விட்டுட்டு சகோதரியும் சேர்க்கிறாரு. பிரதர்ஸ் அவங்க பெரிய தொந்தரவு கொடுக்குறாங்க. சகோதர சகோதரிகளும் பெரிய தொந்தரவு கொடுக்கிறவங்க தான். లూకా 14:26 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் அட் லாஸ்ட் எனக்கு சீஷனா இருக்க that மாட்டான். life என்னுடைய ஜீவனையும் తన ప్రాణాన్ని కూడా அதை விட மாட்டான். அதை விட மாட்டான். కానీ దాన్ని వదిలిపెట్టే చాలా మంది. தனக்கு வசதி, தனக்கு வசதி வேண்டும், తనకు సుఖం కావాలి, தனக்கு ஷூ வேணும், செருப்பு வேணும், வேணும், తనకు చెప్పులు కావాలి, தனக்கு பவுடர் வேணும், சோப்புன்னு எல்லாம் தனக்குன்னு ஒன்று இருக்கும். தனக்குன்னு ஒன்று வச்சிருப்பான். తనకు పౌడర్ సోప్ అని తనకని పెట్టుకుంటాడు. அதை இருக்க மாட்டான். அதை வெறுக்க மாட்டான். దాన్ని ద్వేషించడు. ரொம்ப கஷ்டம் தான் அது. கொஞ்சம் கஷ்டமான காரியம். అది కొంచెం కష్టమే. ஏன்னா வெளியே போனா, வெளியே போனால், బయట వెళ్తే, வெளியே மீட்டிங் போனா வெளியே கொடுத்து போனா బయట మీటింగ్లకు వెళ్తే துவைக்கணும், சட்டை துவைக்கணும் பாங்க, துணி துவைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். బట్టలు ఉతుక్కోవాలంటారు. திருப்பி சட்டை வராது. திரும்பி கொடுத்தாலும் சட்டை வராது. కానీ ఇచ్చామంటే తిరిగి అది రాదు. அந்த சட்டை எங்க சார் சட்டை எங்க வருது 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 அதுக்குள்ள மீட்டிங் முடிஞ்சு போயிடும். అంటే இதுல கூட்டம் முடிஞ்சு நாங்கள் போக வேண்டியதாயிரும். వస్తుంది అంటుంటారు కానీ అంతలోపు మీటింగ్ అయిపోతుంది. ஈவன் பிரஷ் இஸ் டிசப்பியரிங். ஒரு பிரஷ் கூட காணாம போயிருது. బ్రష్ కూడా లేకుండా కనబడకుండా పోతుంది. But people who are there in the room, அறையில் இருக்கிற ஜனங்கள் కానీ గదిలో ఉండే మనుషులు one by one they'll take it. ஒன்றாக எடுத்து விடுவார்கள். ఒకటోటిగా తీసుకుంటారు. So what should I do? அவன் என்ன செய்ய வேண்டும்? అప్పుడు నేనేం చేయాలి? சாதாரண ஜிப்பா தூக்கிட்டு போக மாட்டேன்னு, they won't take a jibba and go. ஜிப்பா மாதிரி எடுத்துட்டு போக மாட்டாங்க. సాధారణమైన జిబ్బాని ఎవరు తీసుకెళ్తారు? They'll take the best. இருக்கிறதுல நல்ல நேர்த்தியான காரியத்தை எடுத்து சொல்லுவார்கள். మంచివే తీసుకెళ్తారు. That is not stealing. திருடுவதல்ல, అది దొంగలించడం కాదు. That is stealing out of love. அன்பினாலே திருடுவது. అది ప్రేమ వల్ల దొంగలించడం. So that you can't get angry. அதுக்கு கோபப்பட முடியாது. దానికి మనం Hate కోప్పడలేము. your life also. ஜீவனை வெறுக்காவிட்டால் తన ప్రాణాన్ని ద్వేషించుకుంటే You cannot be my. போட்டுங்க. அதுக்கு சீஷனா இருக்க மாட்டான். వాడు నా శిష్యుడు కానేరాడు. So disciple call is different from a believer's call. ஒரு விசுவாசனுடைய அழைப்பை விட சீஷனுடைய அழைப்பு வித்தியாசமான ஒரு காரியம். ఒక విశ్వాసి పిలుపు శిష్యుని పిలుపు వేరువేరుగా ఉంది. Disciple means he must have a guru. சீஷன் என்றால் அவனுக்கு ஒரு குரு இருக்க வேண்டும். శిష్యుడు అంటే అతనికి ఒక గురువు ఉండాలి. So these 12 disciples, who was the guru? இந்த 12 சீஷர்களுக்கும் யார் குருவா இருந்தார்? ఈ 12 శిష్యుల గురువు ఎవరు? They can't go to any place except believe that guru. அந்த குருவை நம்புவதை தவிர வேற ஒன்று எங்கும் செல்ல முடியாது அவர்கள். ఆ గురువుని విశ్వసించడం తప్ప వాళ్ళు ఎక్కడ పోలేరు. So if you want to become a disciple of a guru, நீங்கள் ஒரு குருவினுடைய சீஷனாக ஆக வேண்டும் என்றால் ఒక గురువుకి శిష్యుడు కావాలంటే you must be able to do anything, leave everything. எல்லாவற்றையும் விட்டுவிட முடிய வேண்டும், எதையும் நீங்கள் செய்ய முடிய வேண்டும். సమస్తాన్ని వదిలిపెట్టి దానికోసం ఏదైనా చేయటట్లు మీరు సిద్ధంగా ఉండాలి. Otherwise you are not a disciple, you are below consecration. இல்லாட்டால் நீங்கள் சீஷன் இல்லை, நீங்கள் சரியான பிரதிஷ்டைக்குள் இல்லை. మీరు శిష్యులు కాదు, సరైన ప్రతిష్టలో లేరు. So this is for a disciple. இது ஒரு சீஷனுக்கு கேட்டது. ఇది ఒక శిష్యునికి. Are you a disciple? நீங்கள் ஒரு சீஷனா? మీరు ఒక శిష్యులే? Have you fallen from that grace? உங்க அந்த கிருபையிலிருந்து விழுந்து விட்டீர்களா? ఆ కృప నుంచి మీరు పడిపోయారా? Disciple doesn't depend on anybody சீஷன் யார் மேலும் சார்ந்திருக்க மாட்டான் శిష్యుడు ఎవరి మీద ఆధారపడి ఉండడు? except that guru. அந்த குருவை தவிர. ఆ గురువు తప్పని. That's what Jesus said, call no man father on the earth. இயேசு சொன்னார், அப்படியே பூமியில் சொன்னாரு. பிதாவை அழைக்காதீர்கள். అందుకే యేసు చెప్పాడు, భూమి మీద ఎవరిని తండ్రిని పిలవద్దు. One is your father in heaven. பரலோகத்திலே ஒரு பிதா உங்களுக்கு இருக்கிறார். మీకు ఒక్కడే తండ్రి, ఆయన పరలోకంలో ఉన్నాడు. நமக்கு அப்பா யாரு? நமக்கு அப்பா யாரு? మనకు తండ్రి ఎవరు? பரலோகத்துல இருக்காரு, இந்த பூலோகத்துல கிடையாது. பூலோகத்தில் இல்ல, பரலோகத்தில் இருக்கிறார். పరలోకంలో ఉన్నారు కానీ భూమి మీద Because he created you. அவர் உங்களை சிருஷ்டித்தபடினால் ఆయన మిమ్మల్ని సృష్టించాడు. That is where the trouble comes. அங்கேதான் பிரச்சனை உருவாகிறது. అక్కడే సమస్య They'll make the creator as God and the son of David as a man. சிருஷ்டிகரை
கடவுளாகவும் தாவீதின் குமாரனை மனுஷனாகவும் ஆக்கி விடுவார்கள். సృష్టికర్తను దేవుడుగాను దావీదు కుమారుని మనుషుడిగా ఉంచేస్తారు. Because they don't have revelation. அவர்களுக்கு வெளிப்பாடு இல்லை. వాళ్ళకి ప్రత్యక్షత లేదు కాబట్టి. But here, இங்கேயோ కానీ ఇక్కడ he's telling the people ஜனங்களிடத்தில் என்ன சொல்கிறார் என்றால், జనాల దగ్గర ఏం చెప్తున్నాడంటే who are coming to the world, இந்த உலகத்தில் வந்திருக்கிறவர்களுக்கு లోకానికి వచ్చిన వాళ్ళకు that you've been created before the foundation of the world. உலக அஸ்திபாரம் என்பதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். లోక పునాది ముందే సృష్టించబడ్డారు. So your desire is different from the worldly desire. ஆகவே உங்களுடைய வாஞ்சியானது உலகத்தாருடைய வாஞ்சியை விட வித்தியாசமாக இருக்கிறது. ఈ వాంఛలు లోక వాసుల వాంఛల కన్నా తేడా ఉంటది. Worldly man உலக பிரகாரமான மனுஷன் ఈ లోక ప్రకారమైన మనుషుడు need not prove anything, but you have to prove that God's choice was correct. அவன் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. நீங்களோ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் சரிதானது நிரூபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். అక్కడేం నిరూపించాల్సిన పని లేదు కానీ మీరు దేవుని ఎన్నిక సరిగ్గా ఉందని నిరూపించాల్సింది. That is why the martyrs who died those days, அவன் அந்த நாட்டிலே மரித்த இரத்த சாட்சிகள் అందుకే ఆ రోజుల్లో చనిపోయిన ఆత్మసాక్షులందరూ they never budged an inch. What they desired to stand for God, they stood at all opposition. அவர்கள் தேவனுக்கு நிற்க வேண்டுமென அந்த உறுதி கொண்டவர்களா எந்த எதிர்ப்பையும் அவர்களை தாங்கினவர்களாக இருந்தார்கள். సమస్త ఎదిరింపుల్లో కూడా దేవుని కోసం నిలబడాలని స్థిరత్వం కలిగి ఉన్నారు. If you see the book of martyrs, இரத்த சாட்சிகளுடைய புத்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் రక్తసాక్షుల పుస్తకం మీరు చదివారంటే they'll take the child and they'll kill before killing. அந்த குழந்தையை அவருடைய குழந்தைய கொல்லுகளை எடுத்து அதை கொல்வதற்கு முன்பதாக వాళ్ళ బిడ్డను తీసి చంపడానికి ముందు If you deny Jesus, we won't kill your நீ child. இயேசுவை மறுதலித்தால் உன்னுடைய பிள்ளையை கொல்ல மாட்டோம். నువ్వు యేసును తిరస్కరిస్తే మీ బిడ్డను మేము చంపము. அப்ப அந்த பிள்ளை சொல்லுமா, அந்த பிள்ளை சொல்லுமா, అప్పుడు ఆ బిడ్డ చెప్తుందంట, don't deny Jesus, mommy. அப்பா அம்மா இயேசுவை மறுதலிக்காதீர்கள். యేసుని తిరస్కరించొద్దు. Even if I die, I'll go to Jesus. நான் மரித்தாலும் இயேசு வண்டைக்கு போவேன். నేను మరణిస్తే కూడా యేసు దగ్గరికి వెళ్తాను. Boldly stand for Christ. அது சொல்லுமா. கிறிஸ்துவுக்கு என்று உறுதியாக நில்லுங்கள். క్రీస్తు కోసం మీరు స్థిరంగా నిలబడని ఆ బిడ్డ చెప్తుందంట. This will make the father and mother happy and say, all right girl, we will meet in heaven. Let us die. அவங்க தகப்பன் தாயை சந்தோஷப்படுத்தி சரி பிள்ளையை நாம் பரலோகத்தில் சந்திப்போம் என்று சொல்வார்கள். ఈ మాటలతో తల్లిదండ్రులు సంతోషపడి సరే పరలోకంలో మనం కలుసుకుందాం In అంటారు. front of them, they'll kill the baby. தகப்பன் தாய் முன்னாலே தங்களுடைய அவருடைய பிள்ளைகளை கொல்வார்கள். తల్లిదండ్రుల ముందే ఆ బిడ్డలను చంపుతారు. They won't deny. அவர்கள் அப்படி இருந்தாலும் மறுதலிக்க மாட்டார்கள். కానీ వాళ్ళు మా తెలియదని చెప్పరు. Then they'll put them into the lion's den. அது வந்து அவர்களை சிங்க கபியிலே போடுவார்கள். ఆ తర్వాత సింహ గోల్లో వేస్తుంటారు. And they set fire to the body. அவருடைய சரீரத்திற்கு அக்கினி கொளுத்துவார்கள். వాళ్ళ శరీరాలని కాల్చేస్తుంటారు. They never moved. அவர்கள் அசையவே இல்லை. కానీ వాళ్ళ They were like rock. அவர்கள் கண்மலை போல் இருந்தார்கள். ఒక రాతిలాగా ఉన్నారు. Today, இன்றைக்கு కానీ ఈ రోజు they'll keep on thinking. இன்றைக்கு யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். ఈ రోజు ఆలోచిస్తూనే ఉంటారు. Shall I do this? Shall I do that? Shall I do that? What do you say, brother? What do you say, brother? இது செய்யவா செய்ய வேண்டாமா சகோதரி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். చేయాలా చేయొద్దా మీరేం చెప్తారని అడుగుతా ఉంటారు. அது வாசி. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் சொல்லாத சிஷனாக இருக்க மாட்டான். அதுக்கு பிறகு தன் ஜீவனை வெறுத்து பிறகு எதை சுமக்கணுமா? மற்ற சிலுவையா சுமக்க சொல்லி மற்றவருடைய சிலுவையை சும சொல்லுகிறது. తన ప్రాణాన్ని ద్వేషించిన తర్వాత ఎవరు సిలువను మోయమని చెప్తున్నాడో తన సిలువ எல்லாத்தையும் வெறுத்தவன அவனுக்கு சிலுவை வந்துடும். எல்லாவற்றையும் வெறுத்த உடனே அவனுக்கு சிலுவை வந்துவிடும். అన్నిటిని ద్వేషించిన తర్వాత సిలువ వచ్చేస్తుంది. அவனை பெஞ்சா சொல்லுவா, மனைவி சொல்வாள், వెంటనే భార్య చెప్తుంది இப்படி கடவுள் சேவிக்கணும்னு சொல்லியிருக்கோம். கடவுள் இப்படிதான் செய்யணும்னு சொல்லியிருக்கா செய்து. దేవుని ఈ విధంగా அதான் முதல் சிலுவை. చెప్పబడిందా? அதான் முதல் சிலுவை. అదే మొదటి இந்த సిలువ. ஃபாதர் மதர் இருக்காம். அப்புறம் தகப்பன் தாய் வருவார்கள். ఆ తర్వాత எங்க తల్లిదండ్రులు உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு, உங்கள் உயிர் அப்படியே ஊசல் ஆடிட்டு இருக்கு. మా ప్రాణాలు అలా కాదు, தயவு செய்து உன் தீர்மானத்தை மாத்து. தயவு செய்து உன்னுடைய தீர்மானத்தை மாற்றி விடு. దయచేసి నీ తీర్మానాన్ని మార్చు. அது ஒரு சிலுவை. அது இன்னொரு சிலுவை. అది ఇంకో సిలువ. அதுக்குள்ள உங்க அண்ணன் வந்து தம்பி வருவான். அண்ணனா தம்பியா வருவாங்க. அட முட்டாளு, అన్న புத்தி குறைக்கு, உனக்கு புத்தி கொஞ்சமா இருக்கா? బుద్ధిహీనుడా புத்தி இல்லடா அவனுக்கு. இல்ல உனக்கு புத்தி இல்லடா. నీ కొంచెం அந்த சிலுவையை தூக்கி அந்த சிலுவையை தூக்கி ఆ సిలువను మోసుకో. இந்த சிலுவைக்கு பயந்து இந்த சிலுவை எழுதலாம் பயந்து ఈ సిలువలకంతా నువ్వు భయపడి ஜீவனே விட்டுடலாம், ஜீவனை கூட விட்டுலாம். சிலுவை சுமக்க மாட்டான். சிலுவை சுமக்க மாட்டாங்க. కానీ సిలువను మోయలేదు. இதுக்கு மற்ற சிலுவையை தூக்கிட்டு வருவான். இதுக்கு மற்றவருடைய சிலுவை தூக்கிட்டு நீ வருவார். కానీ ఇతరుల సిలువ మోసుకో. பிரதர், அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த சிலுவை தூக்கு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த அம்மாவுக்கு முதல்ல உன் கஷ்டத்தை சும. உன்னுடைய சிலுவை நீ சும. அவன் தன் தன் சிலுவை சுமக்கட்டும். அவனவன் தன் சிலுவையை சுமக்கட்டும். వాళ్ళ సిలువను మోయాలి. உன்னை மற்ற சிலுவையை சுமக்க இல்லை, மற்றவனுடைய சிலுவையை சுமக்க சொல்லவில்லை. உன்னை ఇతరుల సిలువను మోయమని చెప్పలేదు. உன் சிலுவை. உன்னுடைய சிலுவை. నీ సిలువ. அதைத்தான் எது சிலுவை? எது சிலுவை? ఏది సిలువ? Trouble comes because of your leaving everything. நீங்கள் எல்லாவற்றையும் விடுங்க. எது சிலுவை? ఏది సిలువ? Trouble comes because of your leaving everything. நீங்கள் எல்லாவற்றையும் விடுகிறதுனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது. సమస్తాన్ని వదిలిపెట్టడం Leave వల్ల everything and follow me then. For which of you are intending to build a tower? அதுதான் சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்கிறார்? ఆ తర్వాత నేను చెప్తున్నాడు 28వ వాక్యం. Before trying to build a tower, ஒரு கோபுரத்தை கட்ட ஒரு மனதா இருந்தால் ఎవరైనా ఒక గోపురం కట్టింప కోరినట్ల Sit it not down first and count at the cost whether you are sufficient to finish it. Lest happily, after you have laid the foundation and is not able to finish it, all that behold it begin to mock, saying, this man began to build and was not able to finish. அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்ப்பான். ஏனென்றால் அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் செய்வார்கள் என்று.
దానిని కొనసాగించడం కావాల్సింది తన యొద్ద ఉన్నదో లేదో అని కూర్చుండి తగులబడి మొదటి లెక్క చూచుకొనని ఎడల అతడు దాని పునాది వేసి ఒకవేళ దాన్ని కొనసాగింపలేకపోయినందున చూచి వారందరూ ఈ మనుషుడు కట్టె మొదలుపెట్టను గాని కొనసాగింపలేకపోయినని అతన్ని చూసి ఎగతాళి చేసాగుదురు. So don't start doing God's work without counting the cost. அதனுடைய கிரயத்தை நீங்கள் எண்ணி பார்க்காமல் தேவனுடைய வேலை செய்வதற்கு நீங்கள் கால் எடுத்து வைக்காதீர்கள். దాని క్రయాన్ని లెక్క పెట్టి చూసుకోకుండా దేవుని సేవ చేయడానికి మొదలు పెట్టకండి. Then you won't feel sorry for that. அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் அதற்காக வருந்த மாட்டீர்கள். మీరు ఆ విధంగా చేశారంటే దానికోసం మీరు బాధపడతారు. Don't say I made a wrong decision. நான் ஒரு தவறான தீர்மானம் செய்துட்டேன் அதன் பின்பு சொல்லாதீர்கள். ఒక తప్పైన తీర్మానం తీసుకున్నాను ఆ తర్వాత చెప్పకండి. Once you put your hand on the plow, don't turn back. கலப்பை மேல் கையை வைத்த பின்பு திரும்பி பாராதீர்கள். నాగల మీద చేయబెట్టిన తర్వాత Another one. For what king, going to make war against another king, sitteth not down first and consulteth whether he be able to 10,000 to meet him that cometh against him with 20,000? Or else, while the other is yet a great way off, he sendeth an embassage and desireth conditions of peace. So likewise, whosoever he be of you that forsaketh not all that he hath, he cannot be my disciple. Salt is good. So அப்பன்னா உப்புக்கு என்ன இருக்கு? அதான் உப்புக்கு என்ன வருது? అప్పుడే ఉప్పుకి ఏముంది? சாரம். சாரம் இருக்குது. So he's telling, சொல்கிறார், அப்படியே உங்களில் எவனாலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும். ఆ ప్రకారమే మీలో తనకు కలిగిన సమస్తము విడిచిపెట్టిన వాడు నా శిష్యుడు కానేరుడు. ఉప్పు మంచిదే కానీ ఉప్పు నిస్సారమైతే దేనివల్ల దానికి సారం కలుగును? அது நிலத்துக்காகவும் எருவுக்காகவும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவாது. எதுக்கும் உதவாது. అది భూమికైనా ఎరువుకైనా పనికిరాదు కనుక దాన్ని బయట పారవేయుదురు. கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அவனுக்கு காது இருந்தா கேளு. నీకు எந்த చెవులు காது? எந்த காது? ஆவிக்குரிய காது இருந்தா கேளு. ஆவிக்குரிய காது இருந்தால் கேள், ఆత్మీయ చెవులుంటే విను, மற்றபடி கேட்காது. அடால் கேட்காது. లేకుంటే వినొద్దు. So here what happens is, என்ன நடக்கிறது என்றால், ఇక్కడ ఏం జరుగుతా I ఉందంటే didn't know for a long time salt means this. அதிக காலமாக உப்பு என்றால் இந்த பிரதிஷ்டை குறிக்கிறது என்று நான் அறியாமல் இருந்தேன். చాలా రోజులు ఉప్పు అంటే దాని అర్థం ఇదని తెలుసుకోలేకుండా ఉన్నాను. இப்போ என்கிட்ட உப்பு இருக்கு. இப்போ என்கிட்ட உப்பு உப்புல இருக்கு. சாரம் இருக்கு. உப்பு இருக்கு. இந்த உப்புல சாரம் கொஞ்ச இருக்கு. நாள் ஒரு சாரம் கிடையாது. இந்த உப்பு இருக்கு ஆனா சாரம் இல்லை. ఉప్పు ఉంది కానీ చాలా రోజులు సారం లేకుండా ఉంది. ఇప్పుడు సారం కూడా ఉంది. இப்போ சாரம் ஏற்றியாச்சு. இப்போ சாரம் ஏற்றி ஆயிட்டு. ఇప్పుడు దానికి సారం ఎక్కించాను. So many people will say I'm a உப்பு. அது அநேகர் சொல்லுவாங்க நான் உப்பா இருக்கிறேன் என்று. చాలా మంది నేను ఉప్పుగా ఉన్నాను. நான் உப்பு சாப்பிட்ட வீட்டுக்கு உண்மையா இருக்கணுமா? உப்பு சாப்பிட்ட வீட்டுக்கு இந்த உப்பு இருக்கான். அந்த உப்பு இருக்குதான். అతని దగ్గర ఉప్పు ఉందంటే ఉప్పు I will be true to the man who gave me the salt. அந்த உப்பு சாப்பிட்ட இடத்துக்கு நான் உத்தமமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ఉప్పు ఇచ్చిన అతనికి మనం యథార్థంగా ఉండాలంటారు. But God means salt means complete consecration. தேவனுடைய பார்வையில் உப்புடைய சாரம் என்றால் முக்கியமான ஒரு பிரதிஷ்டை. దేవుని దృష్టిలో ఉప్పు సారం అంటే పూర్తి ప్రతిష్ట. You know the most difficult thing is the delay. அதிகமாக கஷ்டமான காரியம் என்றால் தாமதமாகிறது தான். ఇలా ఆలస్యం కావడమే చాలా కష్టం. தாமதிக்கிறார். ఆయన చాలా ఆలస్యం To చేస్తున్నారు. find the true people. உண்மையான ஜனங்களை இல்லட்டு கண்டுபிடிக்க தாமதம் அவசியம் இல்லை அவருக்கு. அதனால ஒரு தாமதம் அவசியம் இல்லை. నిజమైన వాళ్ళని కనుగొనడానికి లేకుంటే ఆలస్యం అవసరం లేదు. He can't feel sorry after selection. தெரிந்து கொண்ட பின்பு அவர் அதற்காக வருத்தப்பட முடியாது. ఎన్నుకున్న తర్వాత బాధపడాల్సిన పని ఉండదు. அதனால ஏன் எத்தனை பேர் வர்றான்னு பார்த்து கொஞ்சம் தாமதம் ஆனோன்னு அவன் ஓடிடுவான். அவங்க எத்தனை எல்லாம் ட்ரூ இல்லை சார், ட்ரூ இல்லை சார், கொஞ்சம் தாமதமானோடனே பார்த்துட்டு இல்லைன்னு ஓடிடுவான். இட்ஸ் நாட் ட்ரூ. ఆలస్యం అయితే చూసి ఇది సరికాదని చెప్పి వెళ్ళిపోతుంటారు. போயிட்டு அங்கே போய் அங்க போய் అక్కడికి వెళ్ళి இந்த உப்பு கிடையாது அவர்கிட்ட உப்பு இருக்காது అతని దగ్గర సారం ఉండదు. சார், அது ஏதோ முட்டாத்தனமாக போகிறாங்க சார். ஏதோ முட்டாள்தனமா அங்க போறாங்க. ఏదో పిచ్చిగా అక్కడ వెళ్తుంటారు. பிகாஸ் தே லாஸ்ட் தேர் சால்ட். இல்ல அவருடைய உப்பினுடைய சாரத்தை இழந்து விட்டாரு. వాళ్ళు ఉప్పు యొక్క సారాన్ని పోగొట్టుకున్నారు. அப்போ இந்த உப்புல சாரம் தான் என்ன செய்யும்? உப்புல உள்ள சாரம் தான் என்ன செய்யும்? ఉప్పులో ఉండే సారం எவ்வளோ தாமதம் ஆனாலும் எவ்வளவு தாமதமானாலும் ఎంత ఆలస్యం అయితే కూడా அந்த உப்பு டேஸ்ட் போகாது. அந்த உப்பினுடைய ருசி போகாது. ఆ ఉప్పు యొక్క రుచి పోదు. So all the people who left the ministry, they are only they're thrown out as a thing to other people to trample. அதை ஒழித்து விட்டு போன மக்கள் எல்லாரும் கீழே கொட்டி போடப்பட்டு எல்லாரும் மிதிக்கும்படியாக போடப்பட்டிருக்கிறார்கள். సేవలో నుంచి వెళ్ళిపోయిన వాళ్ళందరూ కూడా కింద వేయబడి மிதிக்கும்படினா அர்த்தம் என்ன? மிதிக்கும்படி என்ன அர்த்தம் என்ன? ఇతరులు తొక్కుతారంటే అర్థం ఏంటి? பிரதர், பிரதர் நீங்க புதாகுமா பேசலாம்னு சொல்லணும். சாரி, அதான் மிதிக்கிறேன். மிதிச்ச உடனே என்ன செய்யலாம்? மிதியப்பா மிதி. மிதி ஏறி மிதி. తండ్రి కుమార్ పరిశుద్ధాత్మ వినాలంటే ரெண்டு கடவுள் தான் இருக்கு. ரெண்டு கடவுள் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏறி மிதி. ఇద్దరు దేవుళ్ళు అంటే సరే తొక్కండి. மிதிக்கிறாங்க. மிதிக்கிறாங்க போட்டு. అలా తొక్కబడడం. ஆனா உப்புள்ள என்ன செய்வான்? உப்புள்ள என்ன செய்வான்? కానీ ఉప్పు గలవాడు புதாகுமான் பேசலாம்னு சொல்லணும். என்னது? తండ్రి కుమార్ పరిశుద్ధాత్మ అంటే అలా ఏంటి? மூணு கடவுளா? విరోధిస్తాడు. அது சண்டை போடும். அந்த உப்பு சாரம் இருக்கு அவனுக்கு. உப்பு அவன்கிட்ட சாரம் இருக்குன்னு அதுக்காக எதிர்த்து நிற்பான். ఆ సారం ఉంది కాబట్టి அப்போ உனக்கு பணம் கிடையாது. போடா பணத்தை எடுத்துட்டு எனக்கு சாரம் இருக்குடா. எனக்கு சாரம் இருக்குது. నాకు డబ్బు అవసరం లేదు కానీ సారం ఉందని చెప్తాడు. So that is why the people today in our ministry are people full of salt, tasty salt. இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லாரும் சாரமுள்ள உப்பு விடுதலாக இருக்கிறார்கள். అందుకే మన సేవలో ఉన్న వాళ్ళందరూ రుచిగల ఉప్పుగా ఉన్నారు. So let us have complete consecration today. அவரை முற்றிலுமான ஒரு பிரதிஷ்டையுள்ளவர்களாக இருப்போம். కాబట్టి మనం పూర్తి ప్రతిష్టలో ఉందాం. Count the cost.
அதனுடைய கிரயத்தை எண்ணி பாருங்கள். ఆ క్రయాన్ని లెక్క పెట్టి చూడండి. எனக்கு 10,000 கடன் இருக்கு, 10,000 ரூபாய் கடன் இருக்கு, నాకు 10,000 అప్పు ఉంది, நான் ஊழியத்துக்கு போயிடணும், ஊழியத்துக்கு போகணும். నేను సేవకెళ్ళాలి. யோசித்து பாரு, இந்த 10,000 உனக்கு கொடுத்தா தான் நீ வந்த ஆசீர்வாதம். சும்மா ஓடி வந்து அவன் பணத்தை திருடிட்டு வந்தா இந்த 10,000 திருப்பி கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம். அவன் பணத்தை திருடிட்டு வந்தா அப்புறம் எப்படி உனக்கு ஆசீர்வாதம் ఈ இருக்கும்? 10,000 రూపాయలు చెల్లించి వస్తే నీకు ఆశీర్వాదం, కానీ ఇతరుల డబ్బు తీసుకొని వస్తే నీకేం then find out ways and means to settle the debt. அதுக்கு அந்த கடனை அடைப்பதற்கு வழியை நிற்பார். ఆ అప్పు తీర్చడానికి దారి చూడాలి. When my wife and I, we belong to a very rich family, always drinking milk and everything, and we are very happy in Mugupiri. நாங்கள் ஒரு ஐஸ்வர்யமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எப்பொழுதும் பாலும் காரியங்களும் சாப்பிட்டவர்கள், மூக்குப்பேரில் ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்தவர்கள். మేము చాలా ధనవంతుల కుటుంబం. నేను నా భార్య కూడా మూకుపిరి స్థలంలో ఉన్నప్పుడు పాలు అవి తాగుతా ఉన్నాం. One day my mother brought rasam and liver. என்னுடைய அம்மா ஒரு நாள் ஈரல் கறியும் சோறும் ரசமும் கொண்டு வந்து விட்டார்கள். ఒకరోజు మా అమ్మ లివర్ కూరను రసం తీసుకొచ్చారు. Then I told my mother, தாயாரத்தில் நான் சொன்னேன், అప్పుడు నేను మా అమ్మతో చెప్పాను, ரசமும் ஈரலுமா கொண்டு வந்தீங்க, ரசமும் ஈரல் மேலே கொண்டு வந்தீங்க, రసమే తీసుకొచ్చారు. பிளேட் அப்படியே தூக்கி எறிஞ்சேன். అలా కంచాన్ని పారేశాను. அப்போ எங்கள் அம்மா ஒரு சாபம் போட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கு ஒரு சாபம் போட்டாங்க. అప్పుడు మా అమ్మ నాకు శాపం వేసింది. இந்த ஈரலும் ரசமும் கிடைக்காத ஒரு காலம் வருடா, இந்த ரசம் கூட உனக்கு கிடைக்காத ஒரு கூழ் கூட கிடைக்காதா அவனுக்கு, கூழ் கூட உனக்கு கிடைக்காதா, ఈ రసము లివరు ఈ అంబలి కూడా దొరకని రోజులు ఉంటాయి నీకు. அப்போ அவங்க தீர்க்கதரிசி தீர்க்க தெரிசி அதை பலிச்சிட்டு ఆమెకు ప్రవక్త அவங்க மட்டும் நம்ம கூட சேர்ந்து எல்லாரும் குள் குடிக்க வேண்டியது, அவங்க மாத்திரம் இல்ல கஞ்சி சாப்பிட வேண்டியது. அவங்களும் சேர்ந்து நம்ம கூட எல்லாரும் சேர்ந்து குளிக்க வேண்டியது. ఆమె మనతో కూడా చేరి అంబలి తాగాల్సి వచ్చింది. எனக்கு கூழும் தான் எதுவும் தெரியாதப்போ, எனக்கு அப்போ கூழ் என்னன்னு தெரியாது. ఆ రోజుల్లో అంబలి అంటే ఏంటో తెలియదు నాకు. வேலையை விட்டோம், வேலையை விட்டோம், everything is sold, எல்லாத்தையும் வித்து விட்டோம், అన్నింటినీ gave to the poor people, didn't put in the bank, gave to the poor people. బ్యాంకులో వేయకుండా పేదలకు ఇచ్చాము. That day only 5 rupees in the hand. அந்த நாள்ல கையில 5 ரூபாய் தான் இருந்தது. ఆ రోజుల్లో చేతిలో 5 రూపాయలే ఉండింది. 5 ரூபா வச்சுக்கிட்டு பெஞ்சானு பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்படி நடத்துவார், எப்படி ஆனா நடத்துவாருன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 రూపాయలు పెట్టుకొని ఎలా నడిపిస్తాడో నేను నా భార్య చూస్తున్నాం. அவன் சின்ன வந்து கேட்குறான், ஆசிர் எனக்கு ஒரு ஏரோப்ளேன் வேணும், எனக்கு ஒரு ஏரோப்ளேன் வேணும். నాన్న నాకు ఒక ఏరోప్లేన్ என்னடா ஏரோப்ளேன் எங்கடா வாங்கிட்டு வரும், ஏரோப்ளேன் எங்கடா வாங்க, எனக்கு வேணும் அப்போ எனக்கு ஏரோப்ளேன். నాకు కావాలి. அப்போ நான் நினச்சிட்டேன் ஏரோப்ளேன் கேட்கானு கார் மாதிரி வாங்கி கொடுக்கணும் போல நினச்சிக்கிட்டேன். கார் மாதிரி ஏரோப்ளேன் வாங்கி கொடுக்கணும் போல நினச்சிட்டேன். కార్ లాగా ఏరోప్లేన్ తీసేవాళ్ళేమో అనుకున్నాను. I went to the office for some important thing. I got a nice aeroplane to give to my son. ஆஃபீஸுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரியத்துக்காக போனேன். அப்பொழுது ஒரு விளையாட்டு ஏரோப்ளேன் எனக்கு ஒரு ஆள் கொடுத்தாரு, மரத்தில் கொடுத்தேன். ఆఫీస్కి ముఖ్యమైన పనిగా పోయినప్పుడు ఆడుకునే ఏరోప్లేన్ బొమ్మ ఎవరో ఇచ్చారో దాన్ని తీసుకొచ్చి ఇచ్చాను. The next day அடுத்த நாள் ఆ మరుసటి రోజు அவன்கிட்ட சொல்கிறேன், అతని దగ్గర చెప్పాను, சிக்கனமாக வாழணும் பார்த்துக்க, மனைவிட்டு சொல்கிறேன், சிக்கனமாக வாழ வேண்டும், చాలా చిక్కనంగా మనం జీవించాలి. சோறும் மோரும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நான் எந்த பிச்சைக்காரத்தை பாருங்க, இந்த பிச்சைக்காரத்தை பாருங்கள், அது கடவுள் தரமாட்டாரு, தரமாட்டாரு. அதனால ரொம்ப சிக்கனமாக ஜீவிக்கணும், சிக்கனமாக ஜீவிக்க வேண்டும். దేవుడు మనకి ఇవ్వడు కాబట్టి చాలా చిక్కనంగా ఉండాలి. அதனால கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் மோர் சோறு சாப்பிட்டுட்டா போதும், அப்படி சாப்பிட்டா போதும். మిరపకాయలు ఉల్లిపాయలు కొంచెం మజ్జిగ అన్నం తింటే చాలు. அதுக்கு இந்த பசங்க சும்மா பண்ணல, இந்த பயில சும்மா பண்ணல. కానీ ఈ పిల్లలు ఊరుకుంటారా? அப்பா அவங்க சிக்கன் சாப்பிட்றாங்க, வாசனை அடிக்குது, நமக்கு சிக்கன் எப்போ கிடைக்கும், பக்கத்து வீட்டில் கோழிக்கறி எல்லாம் சாப்பிட்றாங்க, எங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்போம். పక్కన కోడి మాంసం అంతా తింటా ఉంటారు, మనకి ఎప్పుడు దొరుకుతుందని అడిగేవాళ్ళు. அப்போ திடீர்னு என்ன வரும், திடீர்னு என்ன வரும், అప్పుడు ఉన్నట్టుండి ఏమొచ్చేది, அங்கே ஒரு கோழியை கொண்டு விட்டுருவாங்க, இந்த கோழி கொண்டு கொடுப்பாங்க, ఎవరో తీసుకొచ్చి కోడి So ఇచ్చేవాళ్ళు. this was going on, இது அந்த விதமாக போய் கொண்டிருந்தது. ఈ విధంగా కొనసాగుతా ఉండింది. and for 45 years he never let us down. 45 வருஷ காலமாக அவர் எங்களை ஒரு பொழுதும் கைவிடவில்லை. 45 సంవత్సరాలుగా ఆయన ఎప్పుడు చేయవదలేదు. And for faith life is not in 1 or 2 days. விசுவாச ஜீவன் 1-2 நாட்களிலே கண்டுகொள்வதில்லை. విశ్వాస జీవితం అనేది 1-2 రోజుల్లో తెలిసేది కాదు. அதனால உங்களை ட்ரெயின் பண்ற ஆளுக்கு இந்த பாட்டில் இந்த கஷ்டம் கொடுத்த பிறகு உங்களை அதில் 1001 வேண்டாமா, உங்களுக்கு பயிற்சி கொடுக்குற ஆளுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்த பின்பு அதில் ஒரு 1000 வந்தாலும் உங்களுக்கு பயிற்சியாக வர வேண்டாமா? తరబితి ఇచ్చే ఆయనకు ఇన్ని కష్టాలు వచ్చినాయి, அவ்வளோ வராது ఒక உங்களுக்கு. భాగం మీకు రావాలి కదా, అంతగా రాదు. இப்பொழுது కానీ ఇప్పుడు ஒரு வாரம் கஞ்சி நாச்சாருன்னா ஒரு வாரம் கஞ்சினா சரிதான், ఒక వారం గంజి అంటే చాలు, அதோட பாதி போயிடும். அதோட பாதி போயிடும் போயிடும். అంతలో సగం ప్రాణం டெய்லி పోతుంది. சிக்கன் பிரியாணி போட்டால் இன்னைக்கு ஆசிரமத்தில் இடம் காணாது. தினமும் ஆசிரமத்தில் கோழி பிரியாணி போட்டால் ஆசிரமத்தில் இடமே இருக்காது. రోజు ఆశ్రమంలో కోడి బిర్యానీ పెడితే ఆశ్రమంలో స్థలమే ఉండదు. ஒரு காலத்தில் தினமும் மீன் வாங்கி கொண்டு போட்டோம், ஒரு காலத்தில் அதிகமாக மீன் பெரிய மீன், பெரிய பெரிய மீன்லாம் தூத்துக்கிட்டு வாங்கி கொண்டு வந்து எல்லாரும் சமைத்து போட்டோம். ఒక సమయంలో తూతుకుడి నుంచి పెద్ద పెద్ద చేపలు తీసుకొని చేసేవాళ్ళు. వండర్ఫుల్, ప్రైజ్ లార్డ్, ప్రైజ్ లార్డ్, వండర్ఫుల్, హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. చాలా అద్భుతంగా ఉంది, దేవుడు అట్లా கை ஆட்டிருக்காங்க, ஹalleluya ஹalleluya, God is good, his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் காட்டி விடுவார்கள். இப்போ 2 வாரம் கஞ்சி போட்டாச்சு, 2 வாரம் கஞ்சி కానీ 2 వారాలు గంజేస్తే கத்தர் 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 கர்த்தர் நல்லவர், நல்லவர் வராது, நல்லவர், మంచివాడు అనేది రాదు, ఊరికే ప్రభు ప్రభు கர்த்தர் అంటారు. அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் ప్రభు ఆయన కృప నిరంతరం ఉంటది. கிருபை உள்ளது, நல்லவரை ஒழிக்கிறவங்க అంటే మంచివాడు கர்த்தர் అనేది அவர் మింగేస్తారు. கிருபை என்றும் உள்ளது.
அது வெளியே வராது. வாயிலிருந்து வெளியே வராது. కనుక నోట్లో నుంచి బయట రాదు. So ஆகவே కాబట్టి find out whether you got salt. உங்களிடத்துல உப்பிலே சாரம் இருக்கிறதான்னு கண்டு கொள்ளுங்கள். మీలో సారం గల ఉప్పు ఉందేమో చూసుకోండి. சாரன்னு அர்த்தம் என்ன? சாரம் என்றால் அர்த்தம் என்ன? సారం అంటే అర్థం ఏంటి? எதுல போட்டால் ருசி. எதிலே போட்டால் ருசி இருக்க வேண்டும். ఎందులో వేసినా రుచి நம்ம ఉండాలి. எங்க போனாலும் நம்ம மூலமா அவங்களுக்கு என்ன what will they get? They'll get peace. நம்ம எங்கே போனாலும் நம் மூலமாக அவர்கள் சமாதானத்தை பெறுவார்கள். మనం ఎక్కడికి వెళ్ళినా మన ద్వారా వాళ్ళు సమాధానాన్ని పొందుతారు. Today all over the world இன்னைக்கு உலகம் முழுவதிலும் ఈ రోజు లోకం అంతా కూడా அங்கங்க உப்பு போட்டு வந்தோம். அங்கங்க உப்பு போட்டுவிட்டு வந்திருக்கிறோம். అక్కడక్కడ ఉప్పు వేసి వచ్చాం. அது ருசின்னு சொல்லி இப்ப என்ன செய்றாங்க? ருசி என்று அவர்கள் கண்டு இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? லாரி வாங்க. லாரி வாருங்கள். அவன் விரும்பணும் நம்மள. அவன் நம்மை We விரும்ப must be tasty for them. நாம் அவர்களுக்கு ருசியுள்ளவர்களாக இருக்க మనం வேண்டும். వాళ్ళకి రుచిగా ఉండాలి. Today wherever the full time worker goes, இன்னைக்கு முழு ஊழியக்காரர்கள் எங்கே போனாலும் ఈ రోజు పూర్తి సేవకులు ఎక్కడికి వెళ్ళినా அவன் டேஸ்ட் கொடுக்க மாட்டான். ருசி கொடுக்க மாட்டாரு. இது ஏன்டா வந்த அந்த கசப்பு கசப்பு கொடுக்கான். கசப்பு கொடுக்க உப்பு கசப்பாயிருது. இது கசப்புள்ள உப்பு. అంటే ఇది చేదుగల ఉప్పుగా ఎందుకు వచ్చాడని అనుకునేటట్లు அங்க ప్రవర్తిస్తాడు. போய் நல்லவனையும் கெட்டவனாக்கி போறான். அங்க போய் நல்லவனே கெட்டவனாக்கி అక్కడ వెళ్ళి మంచి వాళ్ళని కూడా அவன் చెడ్డ சிகரெட் குடிக்காத இவன் போய் சிகரெட் குடிச்சிட்டு அவன் அங்க சிகரெட் குடிப்பாங்க. சித்தம் பிரபுன்னு. அவருக்கு சித்தம் பிரபுன்னு சொல்லிட்டு அவருக்கு உதவியாக சிகரெட் குடிப்பார். ఇతను అక్కడికి వెళ్ళి సిగరెట్ తాగుతుంటాడు. என்னன்னு கேட்டா என்னன்னு கேட்டா அவர் குடிக்கும் போது நானும் இந்த உப்பு கொடுக்கணும் இல்லை, ஆனால் நான் குடிச்சேன். உப்புக்கு சாரம் கொடுக்க வேண்டும் இல்லையா, ஆகவே அவருக்கு நான் உதவி செய்தேன். ఉప్పుకి సారం ఇచ్చినట్లు అతనితో పాటు నేను తాగానని చెప్తాడు. So this is the you have to have some grit in you. உங்களே கொஞ்சம் உறுதி இருக்க வேண்டும். మీలో స్థిరత్వం అనేది ఉండాలి. Now see, you can make pots. நீங்க பானைகளை உண்டு பண்ண முடியும். మీరు ఆ కుండలు చేయగలరు. One day God told man, ஒரு நாள் தேவன் go to the potter. எங்க போ? குயவன் இடத்துல போ. కుమ్మరివాని దగ్గరికి వెళ్ళమని దేవుడు చెప్పాడు. வேற இடம் போறதுக்கு இல்லையா? போறது வேற இடம் இல்லையா? వెళ్ళడానికి వేరే చోటే లేదా? கோயிலுங்கிட்ட போ. குயவன் இடத்துல போ. కుమ్మరివాని அங்கு దగ్గరికి நான் உன்னோடு பேசுவேன். அங்கே ஒரு இடத்துல பேசுவேன். అక్కడ నేను నీతో మాట్లాడతాను. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாப்பா? எரேமியா எரேமியா 18ஆம் அதிகாரம். ఇర్మియా 18 He's telling go to the potter. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. You go to the potter's field. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அப்படியே நான் குயவன் அந்த வீட்டுக்கு போனா தான் உனக்கு என்ன வரும்? அப்ப அந்த வீட்டுக்கு போனா உனக்கு என்ன வரும்? தேவனுடைய வார்த்தை வரும். தேவனுடைய வார்த்தை. అక్కడికి ఆ ఇంటికి వెళ్తేనే దేవుని వాక్యం వస్తుంది. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருவிழாவிலே வணிந்து கொண்டிருந்தான். அவன் என்ன சட்டிப்பான ஒன்று செய்துக்கிட்டு இருந்தான். கட்டிப்பான செய்துட்டு இருந்தான். అతనేమో కుండలు చేస్తున్నాడు. குயவன் வணிந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிடுச்சு. அந்த பாத்திரம் கெட்டு போச்சு, சீத்தியா போய். அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவனை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அது வேற பாத்திரமா வரையலாம். దాన్ని వేరే పాత్రగా చేస్తున్నాడు. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். குயவன் கையில களிமண் இருக்க போல நீங்க என் கையில இருக்கிறீர்கள். జిగటమన్న కుమ్మరివాని చేతిలో ఉన్నట్టు మీరు నా చేతిలో ఉన్నారు. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதி ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அப்ப கடவுள் என்ன சொல்றான்? மாறாதவர் சொல்றோம். దేవుడు ఎందుకు మారినవాడని మనం చెప్తున్నాం. அவர் மாறாதவர். நீ மாறினா அவர் மாறிடுவார் கட்டாயம். ఆయన మారినవాడే కానీ నువ్వు మారుతుంటే ఆయన మారుతుంటాడు. அதான் நீ மாறாம இருந்துட்டு நீ மாறிட்டு நீ மாறுறனா கர்த்தர் மாறாதவர்னா அவர் பானை மாறுற மாதிரி அவர் மாறிட்டு இருப்பார். கர்த்தர் மாறாதவர்னு சொன்னா உன்ன மாதிரி அவரை மாறிடுவார். నువ్వు మారుతూ దేవుడు మారినవాడే నీలాగా ఆయన మారుతుంటాడు. கர்த்தருக்கு நிற்கும் போது மாற மாட்டார். கர்த்தருக்கு நிற்கும் பொழுது அவரும் மாற மாட்டார். నువ్వు దేవుని కోసం నిలబడటప్పుడు நீ கர்த்தருக்கு அநியாயம் செய்துட்டு போது மாற மாட்டார். நீ கர்த்தருக்கு அநியாயம் செய்யும் பொழுது அவரே உனக்காக மாற மாட்டார். నువ్వు దేవుని எதுக்கு சொல்றாரு? எதுக்காக சொல்கிறார்? ఎందుకోసం చెప్తున్నాడు? He broke the Jewish people. யூத ஜனங்களை நொறுக்கினார். యూద జనులను Scattered among all the people. எல்லா ஜாதிகளிலும் சிதறடித்தார். అన్ని జాతుల్లో చెదరగొట్టాడు. ஒரு வேற பாத்திரமா உண்டாக்குறாரு. வேற பாத்திரமாக அவர்களை உருவாக்குகிறார். వేరే కుండగా రూపిస్తున్నాడు. அந்த பழைய பாத்திரம் போச்சு. பழைய பாத்திரம் போச்சு. ఆ పాత కుండ పోయింది. Now he came to the Gentiles and making the Jews in the Gentiles as another nice pot. இப்பொழுது புறஜாதிகளுக்குள்ள வந்து யூதர்களையும் புறஜாதியார்களாக இருக்கிறவர்களையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு பானையாக வணங்குகிறார். అన్నిల మధ్యకి వచ్చి యూదులను ఆ విధంగా ఒక కొత్త పాత్రగా చేస్తున్నాడు. If I didn't come according to the word of God, then I am a false man. நான் தேவனுடைய வார்த்தையின்படி வராவிட்டால் நான் ஒரு தவறான மனுஷன். నేను దేవుని వాక్య ప్రకారం రాకుంటే నేను I'm Bible தான் வர்றேன். வேதத்தின்படி தான் வருகிறேன். బైబిల్ ప్రకారం వస్తున్నాను. That revelation came only from God. அந்த வெளிப்பாடெல்லாம் தேவனுடைய All glory to him. எல்லா மகிமையும் அவருக்கு ఈ உரித்தாகுக. ప్రత్యక్షతలు దేవుని దగ్గర నుంచి ఉంది, మహిమంతా ఆయనకి. None of this is my revelation. இது எந்த விதத்திலும் என்னுடைய வெளிப்பாடு அல்ல. ఇది ఏ విధంగా నా యొక్క ప్రత్యక్షతలు కావు. The unseen God
speaking to the people. காணப்படாத தேவன் ஜனங்களிடத்தில் பேசுகிறார். కనబడిన దేవుడు జనుల దగ్గర So మాట్లాడుతున్నాడు. all these revelations இந்த எல்லா வெளிப்பாடுகளும் ఈ ప్రత్యక్షతలన్నీ కూడా is proving the ministry. அது ஊழியத்தை நிரூபிக்கிறது. సేవను నిరూపిస్తుంది. ఇది సత్యం. ఇది They are afraid of the truth because they are not children of the truth. சத்தியத்தின் பிள்ளைகளா இராதபடியால் அவர் சத்தியத்தை குறித்து பயப்படுகிறார்கள். వాళ్ళ సత్యం పిల్లలు కాదు కాబట్టి దాన్ని భయపడుతున్నారు. ஏன் ఎందుకు? Suppose you accept this, ஒருவேளை நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் ఒకవేళ దీన్ని అంగీకరిస్తే the person whom you hate becomes a great man. நீங்கள் வெறுக்கிற அவங்க வெறுக்கிறார், அவங்க வெறுக்கிற ஆள் பெரிய மகத்தான ஆளாகி விடுகிறார். వాళ్ళు ద్వేషించడం చాలా మహత్తరమైన இந்த மகிமை அவருக்கு கொடுக்கிறதா? இந்த மகிமை அவருக்கு போய் கொடுக்கிறதா? ఈ మహిమను ఆయనకి இது அவங்க கொடுக்கல, நம்ம ஆண்டவர் கொடுத்தது. அவர்கள் கொடுக்கிற மகிமை இல்லை, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ఇది వాళ్ళు ఇచ్చే మహిమ కాదు కానీ దేవుడే ఇచ్చే మహిమ. That is why we are taking it. ஆகவே அதை நாம் எடுக்கிறோம். అందుకే మనం దాన్ని తీసుకుంటున్నాం. Because ஏனென்றால் ఎందుకంటే you got power to overcome death. நமக்கு மரணத்தை மேற்கொள்வதற்கு சக்தி இருக்கிறது. మనకు మరణాన్ని జయించే శక్తి ఉంది. So like David, தாவீதை போல దావీదులాగా I won't be moved. நான் அசைக்கப்படேன். నేను కదిలింపబడను. That thing, that hope must be in us. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ఆ నిరీక్షణ మనకు ఉండాలి. That is, 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையை அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர்கள் என்றால். అపోస్తలుల కార్యం 2:36 మీరు సిలువ వేసిన ఈ యేసుని దేవుడు ప్రభువుగాను క్రీస్తుగాను నియమించెను. so that Jesus God raised. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். ఈ యేసుని దేవుడు లేపాడు. இந்த இயேசுவை இந்த இயேசுவை ఈ యేసుని யாராக்குறாரு? கிறிஸ்துவ. கிறிஸ்துவாக ஆக்குகிறார். క్రీస్తుగా చేస్తున్నాడు. அது எப்படி அப்ப கிறிஸ்து ஆக முடியும்? எப்படி கிறிஸ்து ஆக முடியும்? అప్పుడు ఏ విధంగా క్రీస్తు కాగలడు? That is where atonement comes. அங்கேதான் பாவ நிவாரணம் என்பது வருகிறது. అక్కడే పాప నివారణ వస్తుంది. If that Jesus became Christ, அந்த இயேசு கிறிஸ்துவானார் என்றால் ఆ యేసు క్రీస్తు అయితే this Christ has to become Jesus. இந்த கிறிஸ்து இயேசுவாக ஆக ఈ வேண்டும். క్రీస్తు యేసు కావాలి. That is atonement. அதான் பாவ நிவாரணம். అదే పాప నివారణ. So here அது இங்கே ఇక్కడ he became when the lamb is burnt, ஆடானது அங்கே தகிக்கப்படும் பொழுது ఆ గొర్రెపిల్ల దహించబడినప్పుడు then there is only one lamb living. அங்கே ஒரே ஒரு ஆடு தான் உயிரோடு இருக்கிறது. అక్కడ ఒక గొర్రెపిల్ల జీవంతో ఉంది. That becomes அது என்ன ஆகிறது? అదేమవుతుంది? 2 in 1, Lord and Christ. கிறிஸ்துவும் ஆண்டவரும் ஒரே ஒன்றாகிறார். ప్రభు క్రీస్తు ఇద్దరు ఒకటిలా ఉన్నట్టు. So here அது இங்கே ఇక్కడ we see some clear proof. இங்கே சில தெளிவான ஒரு நிரூபணங்களை பார்ப்போம். కొన్ని తేటగా ఉండే నిదర్శనాలు చూద్దాం. When you come to Stephen, தேவனுடைய கருத்து 7th chapter, 7ஆம் அதிகாரம் 7వ అధ్యాయం 52nd onwards. 52வது தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபதிகளுடைய வருகையை முன்னெடுத்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாக இருக்கிறீர்கள். தேவதூரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பல்ல எது கடிக்கும்? நாய் தான் கடிக்கும். நாய் தான் பல்ல காட்டு. 54వ వాక్యం 7వ అధ్యాయం. அவன் பல்ல கடிக்காங்க. பல்லை கடித்தார்களாம். అలా పళ్ళు కొరుకుతున్నారట. அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் ஒரு சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலத்தி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தை வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்போ என்ன எதை பார்க்குறோம்? they must have the revelation about this also. இதை குறித்து அவர்கள் வெளிப்பாடு இருக்க வேண்டும். దీని గురించి ప్రత్యక్షత ఉండాలి. When he saw Jesus standing on the right hand of God, தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு வெற்றிருந்ததை அவர் கண்டான். దేవునికి కుడి పార్శ్వన యేసు కూర్చున్నాడు చూస్తున్నాడు. he saw the glory of God and Jesus standing, and behold, I see the heavens open, பரலோகம் திறந்து ఆకాశం తెరవబడుటయు and Son of Man standing on the right hand of God. மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் కాண்கிறேன் என்றான். మనిషి కుమారుడు దేవుని కుడి పార్శ్వన నిలిచి ఉండుట చూస్తున్నాను చెప్తున్నాడు. Now we'll have a little talk on the Bhagavad Gita. பகவத்கீதையிலிருந்து ஒரு சில காரியங்களை பார்ப்போம். భగవద్గీత నుంచి కొన్ని కార్యాలు చూద్దాం. First of all, to take Bhagavad Gita, Christians will get angry. முதலாவதாக பகவத்கீதை எடுத்தால் கிறிஸ்தவர்களுக்கு கோபம் வந்துவிடும். భగవద్గీతను తీసుకుంటే క్రైస్తవులకు కోపం వస్తుంది. அதனால அவங்களுக்கு திருப்தி பண்றதுக்கு ஒரு முதல் இது ஒரு எடுப்போம். அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு முதலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். వాళ్ళని తృప్తిపరచడానికి మొదట ఒక కార్యం చూద్దాం. அது முதல்ல இருந்தது விஸ்வரூபா. That is from the text 1 of the chapter. 11வது அத்தியாயத்தில் முதலாம் அதுக்கு முன்னால எங்க எடுங்க? டேனியல் எடுங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுங்கள். దానియేలు గ్రంథం తీసుకోండి. தானியேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வாசிங்க. 10వ అధ్యాయం 5వ వాక్యం నుంచి என் கண்களை ஏறெடுக்கையில் யார் கண்களை? யார் கண்களை? నేను కన్నులెత్తి చూడగా யாருப்பா? Daniel is looking, and Daniel is a man beloved of the Lord.
தானியேல் which தேவனுக்கு it is பிரியமானவன். according to the Bible. வேதத்தின்படி Then என் கண்களை బైబిల్ ஏறெடுத்து ప్రకారం దానియేలు చాలా ప్రియమైన వాడు దేవునికి. கடல் வஸ்திரம் தரித்து தமது அறையிலே உப்பாசும் தங்க கச்சையையும் கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிய பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலும் இருந்தது. தானியேலாகிய நான் ஒரு மனுஷன் சத்தம் போட்டா ஜனக்கூட்டத்தின் ஆரவாதம் மாதிரி அவ்வளோ பேர் உள்ள இருக்கான்னு அர்த்தம். ஒரு மனுஷன் ఒక మనుషుని యొక్క శబ్దము జనాల యొక్క శబ్దం లాగా ఉంటే అంతమంది లోపల ఉన్నారని అర్థం. தானியேலாக நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னுடைய இருந்த மனுஷரும் அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒழித்துக் கொண்டார்கள். பாருங்க, இந்த உருவத்தை கண்டவன் என்ன செய்றாங்க? உருவத்தை கண்டவன் என்ன செய்கிறாங்க? ఈ రూపాన్ని చూసినట్టు నేను நடுங்கி ஓடி ஒழித்து கொண்டார்கள். ஓடி ஒழித்துக் கொண்டார்கள் நடுநடுங்கி. They didn't see it. దాక్కున్న அந்த தரிசனத்தை பார்க்காமலே ஓடுறாங்க. தரிசனத்தை பார்க்காமலே ஓடுகிறார்கள். ఆ దర్శనాన్ని చూడకుండానే పారిపోతున్నారు. நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிட்டு. அந்த தரிசனத்தை கண்டவனே என்ன செஞ்சிட்டான்? பலன்லாம் போய்விட்டது. దర్శనాన్ని చూసిన వెంటనే బలమంతా పోయింది. என் உருவம் மாறி வாடி போயிட்டு. பாருங்க, அந்த தரிசனத்தை பார்த்தோன்னே உருவம் என்ன செஞ்சிட்டான்? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு வாசிப்பா. And I, Daniel, alone saw the vision, He alone saw the vision. for the men that were with me saw not the vision, but a great quaking fell upon them, so that they fled to hide themselves. Therefore I was left They didn't see anybody. They only quaked. யாரும் காணவில்லை, அவர்கள் நடுங்கினார்கள். Therefore I was left alone and saw this great vision, and இது என்ன சொல்றா? This great vision. பெரிய தரிசனம். ఈ గొప్ప దర్శనం చూశానని చెప్తున్నాడు. there remained no strength in me, உடனே என் பலன்லாம் போயிட்டு. for my comeliness was turned in me into corruption, and I retained no strength. Yet heard I the voice of his words. When I heard the voice of his words, then was I in a deep sleep on my face, and my face towards the ground. உருவம் மாறி உருவம் மாறி பயந்து మారిపోయింది. அப்படியே தூங்கிட்டான். That means actually it's a sleep of death. மரணத்தின் நித்திரை. ఈ గాఢ నిద్ర అంటే అది మరణం నిద్ర. Then And behold, a hand touched. அப்போ என்ன சொல்ல? அந்த தூங்கிட்டு கிடக்கு செத்த மாதிரி கிடக்குறான். கரப்ஷன் செட்டின். அழிவு அவனில் வந்து விட்டது. பார்த்த உடனே அழிவு வந்தது. பார்த்த உடனே அழிவு வந்து விட்டது. Then hand touched him. அப்பொழுது ஒரு கரம் அவனை தொட்டது. అప్పుడు ఒక హస్తం అతను ముట్టుకుంటా ఉంది. Which set me upon my knees and upon the palms of my அது hands. தொட்ட உடனே என்ன கேட்டார்? அது பிறகு தான் உட்கார்ந்து he sat down. என்ன போட்டிருக்கு? And which set me upon my knees and upon the palms of my hands. And he said முழங்கால் unto போட்டு me, இப்படி இருக்கான் போ. அப்படி நிற்கிறபடியே தூக்கி வைத்து விட்டான் அவர். అలా ముట్టిన తర్వాతనే அவர் మోకాలు தொட்ட உடனே then and he said unto me, O Daniel, a man greatly beloved, understand the words that I speak unto thee, and stand upright. இப்போ என்ன சொல்றான்? கிடுகிடுன்னு ஆடுறான். நேர்வி நட்டமாக நிற்க வைக்கிறதுக்கே கஷ்டமாக போச்சு. நட்டமா நிற்க வைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. నిలబెట్టడానికి చాలా కష్టంగా ఉంది. அது முதல்ல முழங்கால விடுறான். முழங்கால வைக்கிறான். then he is taken make him stand. நிற்க வைக்கிறான். అక్కడ నిలబెడుతున్నాడు. And stand upright. For unto thee am I now sent. And when he had spoken this word unto me, I stood trembling. அப்போ என்ன சொல்றான்? இன்னும் ஆட்ட கொடுக்கல. கிடுகிடுன்னு ஆடுறான். నేను వణుకుతూ నిలబెడుతుందని చెప్తున్నాడు. But the prince of the kingdom of Persia withstood me 120 days. But lo, Michael, one of the chief princes, came to help me, and I remained there with the kings of Persia. Now I am come to make thee understand what shall befall thy people the latter days. For yet the vision is for many days. And when he had spoken such words unto me, This vision has to happen many days later, the end time. இந்த தரிசனமாக அநேக வருஷங்களுக்கு முன்பாக நிறைவேற வேண்டியது. ఈ దర్శనం చాలా సంవత్సరాల తర్వాత కడవరి దినంలో నెరవేరాలి. and when he had spoken such words unto me, I set my face towards the ground, and I became dumb. நம்ம ஊமையாயிட்டான். இன்னும் அது ரெண்டாவது உருவத்தை பார்த்தோன்னே ஊமையாகி முன்னால் குப்புற விழுந்து கிடக்கான். கீழே பார்க்குறான். 15వ వాక్యం. And behold, one like the similitude of the sons of men touched my lips. மூணாவது என்ன வருது போ? 16వ వాక్యం మూడవది ఏమొస్తా? மனுஷனை போல ஒருத்தன் காட்சி அளிக்கிறான். போல నరస్వరూపిలాగా ఒకతను వస్తున్నాడు. அது தானியேல் இல்ல. தானியேல் இல்ல. ఆ దానియేలు కాదు. தானியேல்னா தானியேல் கூப்பிடுறான். தானியேல்னு கூப்பிடுறான். దానియేలు అంటే దానియేలుని పిలుస్తుంటాడు. This is a man. ஒரு மனுஷன். Then I opened my mouth and spake and said unto him that stood before me, O my Lord, by the vision of my sorrows are turned upon me, and I have retained no strength. I have no strength now. இப்போ பலன் ஒன்றும் இல்லை. ఇప్పుడు నా బలమంతా తొలగిపోయింది. For how can the servant of this my Lord talk with this my Lord? அப்போ அங்கே ரெண்டு பேரை பார்க்குறான்ல. అక్కడ ఇద్దరిని చూస్తున్నాడు కదా. How can the servant of this my Lord talk with this my Lord?
இந்த என் ஆண்டவனுடைய அடியே நான் பார்த்த இந்த ஆண்டவர்கிட்ட ஆண்டவனுடைய பேசக்கூடாது எப்படி? నా ఏలిన వాని దాసునైన నేను ఈ 3 உருவத்தை பார்த்துட்டு கடைசியில் 2 மனுஷன் உருவத்தை பார்த்தோன்னே இந்த ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுவாங்க? For as for me, straightway there remained no strength in me, neither is there breath left in me. Then there came again and touched me, one like the appearance of a man, and he strengthened me, and said, O man, அப்பாரு முதல்ல இந்த ஆளை பார்த்துட்டு இந்த ரெண்டுக்கும் பயந்த பிறகு இப்போ 3வது விஷயம் என்னது? மூணாவது தரிசனம் என்ன? మూడవ దర్శనం But the third vision, மூணாவது தரிசனம் similitude of a man. ஒரு மனுஷனுக்கு போல் மனுஷனுக்கு ఒక போல் మనిషిలాగా వస్తున్నాడు. then, and he strengthened me, and said, O man, greatly beloved, fear not, peace be unto thee, be strong, yea, be strong. And when he had spoken unto me, I was strengthened, and said, Let my Lord speak, for thou hast strengthened me. இப்போ என்ன சொல்கிறேன்? அந்த 2 பேரும் வேண்டாம், எனக்கு நீர் பேசினா. இந்த 2 பேரும் வேண்டாம், நீர் எனக்கு பேசினா போதும். 19వ వాక్యం, వీళ్ళిద్దరు వద్దుగా నువ్వు మాట్లాడితే చాలని చెప్తున్నాడు. Now we have to go to Bhagavad Gita. அப்பொழுது பகவத்கீதையை பார்ப்போம். ఇప్పుడు భగవద్గీతకి వెళ్తాం. இந்த 2 text 3, Lord, பரமேஸ்வரா, you are precisely what you declare yourself to be. நீ உன்னை பற்றி நீ என்ன சொன்னாயோ அது அப்படியே தான். నువ్వు నీ గురించి ఏం చెప్పో దాన్ని ఆ విధంగా చూపెట్టని చెప్తున్నాడు. But I long to see your divine form possessed with wisdom, glory, energy, strength, valor and effulgence, O best of persons. ஆயினும் உன்னுடைய ஐஸ்வர்ய ரூபத்தை காண விரும்புகிறேன். నీ యొక్క జ్ఞానంతోనూ మహిమతోనూ శక్తితోనూ బలంతోనూ ఉన్న నీ యొక్క రూపాన్ని నేను చూడాలనుకుంటున్నానని చెప్తున్నాడు. அவ்வளோதானே? ஆளுதல், காப்பாற்றுதல், படைத்தல், அழித்தல், தாங்குதல், கல்யாண குணங்களோடு இருத்தல், எதிலும் உயர்ந்ததாக இருத்தல், எல்லாவற்றையும் காட்டிலும் வேறாக இருத்தல் என்ற நிலைகளில் உள்ள ஒன் ரூபத்தை, ஞானம், ஐஸ்வர்யம், பலம், சக்தி, வீரியம், தேஜஸ் என்னும் இவை நிறைந்த ஒரு வைஷ்ணவ ரூபத்தைன்னு 2 அதெல்லாம் சேர்த்துட்டான். வைஷ்ணவ ரூபம் ஒன்றும் கிடையாது. வேற இது வேற 2 பேர் சொல்லியிருக்க அதாவது I long the real Bhagavad Gita is this. I long to see your divine form possessed of wisdom, glory, energy, strength, valor and effulgence, O best of persons. ஞானம், ஐஸ்வர்யம், பலம், சக்தி, வீரியம், தேஜஸ் என்னும் நிறைந்தவனுடைய ரூபத்தை, జ్ఞానము మహిమ బలము ఈ యొక్క சம்பந்தமாக யோக மகிமையை பார். அடுத்த வாசி. Sanjay said, My Lord, having spoken thus, Sri Krishna, the supreme master of yoga, forthwith revealed to him his supremely glorious divine form. திருதராஷ்டிர மகாராஜனே, யோகங்களுக்கெல்லாம் பெருந்தலனாகிய ஹரி இப்படி சொல்லி அர்ஜுனனுக்கு தன்னுடைய ஜெகதீஸ்வர ரூபத்தை காண்பித்தான். Text 12, first verse. 12ஆம் வசனம். If there be the effulgence of 1,000 suns bursting forth at all once in the heaven, even that would hardly approach the splendor of the mighty Lord. ஆகாயத்தில் 1000 சூரியர்களுடைய ஒளியானது ஒரே காலத்தில் கிளம்பினால் அது அந்த மகாத்மாவினுடைய ஒளிக்கு சமமாக இருக்கும். 1000 మంది సూర్యులు ఒకేసారి ప్రేలిపోతే కూడా ఈ యొక్క ప్రకాశాన్ని ఈడు రాదని చెప్తున్నాడు. Concentrated at one place in the universe, in the person of that supreme deity, Arjuna then beheld the whole universe with its manifold divisions. பலவிதமாக பிரிந்துள்ள உலகம் யாவும் அந்த தேவனின் சரீரம் ஒன்றிலேயே இருப்பதை அர்ஜுனன் கண்டான். పలు విధాలుగా విభజింపబడిన ఈ లోకమంతా కూడా దేవాది దేవుని శరీరంలో ఉండడం చూస్తున్నాము. Then Arjuna, full of wonder and with the hair standing up on the முடி என்ன இருக்கான், நட்டமா இருக்குதான். பிறகு அந்த அர்ஜுனன் ஆச்சரியம் தாங்காமல் மயிர் சொல்லிருக்க பகவான் தலையால் வணங்கி கை கூப்பி பேசலானான். అర్జునునికి చాలా విస్మయం వచ్చిన దానివల్ల వెంట్రుకలను లేచి నిలబడ్డాయంట. Text 18 முன்னால முதல் இது. I see you endowed with diadems, clubs and discuses and mass of splendor flaming all around, having the brilliance of blazing fire and the sun, hard to gaze at an immeasurable on all sides. கிரீடம் தரித்து கதையையும் சக்கரத்தையும் ஏந்தி ஒளிப்பிளம்பாய் நாற்புறமும் ஒளி வீச எரியும் சூரியனும் அக்னியும் போன்ற காந்தியுடன் பார்க்க கூசும்படியுள்ளவனை எத்திசையும் காண்கிறேன். కిరీటం ధరించి గదా చక్రాలని ధరించుకున్న నీ యొక్క ప్రకాశం చూడటం చాలా ఇదిగా ఉంది. You are the supreme, indestructible, worthy of being known. You are the ultimate refuge of this universe. You are again the protector of the ageless Dharma. I consider you to be the eternal, imperishable being. அறிய வேண்டிய பொருளாக கூறப்பட்ட அழிவில்லா பரம்பொருள் நீ, இந்த உலகத்துக்கு உயர்ந்த ஆதாரம் நீ, அழிவில்லாதவன் நீ, நிலையான தர்மத்தை ரசிப்பவன் நீ, అక్షయుడు என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ధర్మాన్ని కాపాడేవాడును నిత్యమైన వాడు నువ్వే అని చెప్పి నేను తెలుసుకున్నాను చెప్తున్నాడు. I see you without beginning, middle or end, possessing unlimited prowess and endowed in numberless arms, having moon and the sun for your eyes and blazing fire for your mouth and scorching this universe by your radiance. முதலும் நடுவும் முடிவும் இல்லாதவனாகவும் எல்லை இல்லாத சக்தியுடையவனாகவும் எண்ணற்ற கைகள் உடையவனாகவும் சந்திர சூரியர்களை கண்களாக கொண்டவனாகவும் எரிகிற அக்னியை முகமாக கொண்டவனாகவும் தன் ஒளியால் இந்த உலகை எரிப்பவனாகவும் நான் காண்கிறேன்.
నీకు ఆది కానీ అంతం కానీ మధ్యం కానీ లేదు. నీకు చాలా శక్తులు ఉన్నాయి, చాలా హస్తాలు ఉన్నాయి. చంద్రుణ్ణి సూర్యుని నీ కళ్ళలో ధరించున్నావు, చాలా ప్రకాశంగా ఉన్నావు అని చెప్తున్నాడు. Now text 24. 24 Lord, seeing your form reaching the heavens, effulgent, multicolored, having its wide mouth wide open and possessing large flaming eyes, I with my inmost self-frightened have lost self-control and find no peace. ஆகாசத்தை அளவியுள்ளவனும் ஒளி வீசுபவனும் அநேக வர்ணங்களை கொண்டவனும் வாயை திறந்துள்ளவனும் ஒளி வீசும் அகன்ற கண்களுடையவனான உன்னை கண்டு நான் மனம் கலங்கி தைரியத்தையோ அமைதியோ அடைய முடியாமல் இருக்கிறேன். పరలోకాన్ని చేరుతున్న నీ యొక్క రూపాన్ని చూసి నా ధైర్యం అంతా పోయింది, నన్ను నేను పోగొట్టుకుని నీ ముందు నిలబడ్డానని చెప్తున్నాడు. Then text 31. Tell me who you are with the form so terrible, my obeisance to you, O best of gods, be kind to me, I wish to know you, the premier being in particular, for I know not your purpose. கொண்டு நீயா எனக்கு சொல், உனக்கு நமஸ்காரம், அறி புரிவாயாக. ஆதிமுகமாக உன்னை பற்றி நான் அறிய விரும்புகிறேன், உன்னுடைய செய்கை என்னவென்று எனக்கு புரியவில்லை. దేవాదేవుడు నీకే నా నమస్కారం, నీ గురించి నేను తెలుసుకోవాలనుకుంటున్నాను. Text 33. 33 Therefore do you arise and win glory, conquering force, enjoy the affluent kingdom. These warriors stand already slain by me. Be you only an instrument, Arjuna. ஆகவே நீ எழுந்து எதிரிகளை வென்று புகழை அடைவாயாக, செல்வம் நிறைந்த ராஜ்யத்தை அனுபவி. இவர்கள் எல்லாம் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டார்கள், நீ நிமித்தம் என்ற ஒரு கருவியாக மட்டும் இரு. నువ్వు లేచి యుద్ధం చేసి ఆ పేరు ప్రఖ్యాతులు నువ్వే తెచ్చుకో, ఎందుకంటే ఈ వీరులంతా నేను ముందుగానే చంపేశాను, నువ్వు నిమిత్త మాత్రుడుగా ఉండి యుద్ధం చేయమని చెప్తున్నాడు. Text 38. 38 You are the primal deity, the most ancient person. You are the ultimate resort of this universe. You are both the knower and the knowable, and the highest abode. It is you who pervade the universe, assuming endless forms. பிரம்மாவுக்கும் ஆதிகர்த்தாவும் சிரேஷ்டனுமான உன்னை எப்படி வணங்காமல் இருக்க முடியும்? முடிவில்லாதவனே, தேவர்க்கோனே, ஜெகநாதனே, நீ சத் அசத் என்பவர்களை காட்டிலும் உயர்ந்ததான அழிவில்லாத பரம்பொருள். நீ ஆதி தேவன், புராண புருஷன், இந்த உலகத்தை தாங்கும் உயர்ந்த ஆதாரம், எல்லாம் அறிந்தவன், அறிய தகுந்தவன், பரமபதம், எண்ணிலா வடிவம் கொண்டவனே, இந்த உலகம் நீ பரவி இருக்கிறாய். Text 41-42. 41-42 இப்போ அவனுக்கு என்ன பயம் படிச்சுட்டு கிருஷ்ணாவுக்கு என்ன செய்யறான்? கிருஷ்ணாட்ட மன்னிப்பு கேட்கறான். கிருஷ்ணாவிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். என்ன கேட்கறான்? ఏం భయం వచ్చిందంటే అర్జునునికి, అందుకే కృష్ణుని దగ్గర మన్నింపు అడుగుతున్నాడు. The way in which I importunately called out, either through intimacy or even through want or thought, no Krishna, oh Krishna, oh Yadava, oh comrade, and so on, suspecting not this greatness of yours and thinking you only to be a friend, the way in which you have been slighted by me in jest, O sinless one, while at play, reposing, sitting, or at least meals, either alone or even in the presence of others, for all that I crave forgiveness from you who are infinite. உன்னுடைய இந்த மகிமை அறியாமல் அப்ப அந்த கிருஷ்ணன் தான் அந்த இன்ஃபினிட் ஆளுன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டான். கிருஷ்ணன் தான் அழிவில்லாத கண்டு கொண்டான். But it's like a human form. మనిషి రూపంలో இருக்கிறார். కృష్ణుడు అక్షుడనే గొప్పవాడని ఇప్పుడు తెలుసుకున్నాడు, కానీ మానవ రూపంలో ఉన్నాడని కనుగొన్నాడు కాబట్టి ఇలా చెప్తున్నాడు. உன்னுடைய இந்த மகிமை அறியாமல் தவறாகவோ அன்பினால நான் உன்னை தோழன் என்று எண்ணி அடே கிருஷ்ணா, அடே யாதவா, அடே நண்பா என்று அடக்கமில்லாமல் அழைத்தேன். மற்றும் அச்சுதா, விளையாடும் போதும் படுக்கும் போதும் புதுக்கும் போதும் அல்லது ஏகாதத்திலோ மற்றவர்கள் எதிரிலோ உன்னை பரிகாசத்திற்கு என்னென்ன அவமதிப்பு செய்திருக்கிறேனோ அதையெல்லாம் மன்னித்து விட வேண்டும். அளவிட முடியாத உன்னை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். నీతో ఉన్న చనువు వల్ల, స్నేహం వల్ల నిన్ను పేరు పెట్టి పిలిచాను, ఒరే అని పిలిచాను, కానీ దీనంతా నువ్వు క్షమించమని చెప్తున్నాడు. You are the father-in-law. இங்கே பிதா என்று சொல்கிறான். నువ్వే తండ్రి అని చెప్తున్నాడు. Tandai, nay, the greatest teacher of this moving and unmoving creation, the worthy of adoration, O Lord of incomparable might. எங்கெல்லாம் மகிமை கொண்டவனே, இந்த சராசர பிரபஞ்சத்திற்கு நீயே தந்தை. ఈ సమస్త సృష్టికి నువ్వే తండ్రి అని చెప్తున్నాడు. வணங்கத்தக்கவன், குரு, சிரேஷ்டன், மூவுலகிலும் உனக்கு சமமானவனை கிடையாது, உயர்ந்தவன் எங்கிருப்பான்? Then 44. Therefore, Lord, prostrating my body at your feet and bowing low, I seek to propitiate you, the ruler of all and worthy of all praise. It behooves you to bear with me even as a father bears with his son, a friend with his friend, and a husband with his beloved spouse. ஆகவே என் உடல் தரைமீது படும்படி நான் சாஷ்டாங்கமாக உன்னை வணங்கி ஈசனம் துதிக்கத்தக்கவனுமான உன்னை அருள் புரிய வேண்டும் என கோருகிறேன். தேவா, மகனுக்கு தந்தை போலவும் நண்பனுக்கு நண்பன் போலவும் காதலனுக்கு காதலி போலவும் இருந்து பிள்ளையை பொறுத்துக்கொள்ள வேண்டும். కుమారుని తండ్రి క్షమించేటట్లు, స్నేహితుని స్నేహితుడు క్షమించేటట్లు, భార్యను భర్త క్షమించేటట్లు నువ్వు నా మీద కృపగా ఉండమని చెప్తున్నాడు. Now, having seen your wondrous form, which was never seen before, I feel transported with joy. At the same time, my mind is tormented by fear. Pray, reveal to me that divine form, the form of Vishnu with 4 arms. O Lord of celestials, abode of the universe, be gracious. You want to see the other form? இந்த மற்ற உருவத்தை அவன் காண விரும்புகிறான். నీ యొక్క రూపాన్ని చూసి నేను సంతోషిస్తూ కూడా ఈ భయంకరమైన రూపాన్ని చూసి నేను భయపడుతున్నాను కాబట్టి విష్ణువు యొక్క రూపాన్ని నాకు చూపెట్టని చెప్తున్నాడు. You
Because 4 arms means the bride is inside. 4 கைகள் என்றால் மனையாட்டி உள்ளே இருக்கிறார். 4 హస్తాలు కలిగిన విష్ణు రూపం అంటే వధువు లోపల ఉందని అర్థం. So you want to see the king's form. ராஜாவுடைய உருவத்தை காண. ஒரே உருவம் தான். அதான் today the Hindus are able to understand us because the teaching is that same primal deity becomes Vishnu and then Sri Krishna. அந்த ஒரே தேவத்துவமானது விஷ்ணுவாகவும் ஸ்ரீ கிருஷ்ணாவாகவும் வருகிறது. அவர்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறார்கள். ఒకే దైవత్వమే ముందు విశ్వరూపంగా ఉండి ఆ తర్వాత విష్ణు రూపంగా ఉండి ఆ తర్వాత కృష్ణ రూపానికి వస్తుందని తెలుసుకున్నారు హిందువులు. కాబట్టి ఈ సత్యాన్ని తేలిగ్గా అంగీకరిస్తున్నారు. ஆகவே இந்துக்கள் லகுவாக இதை புரிந்து கொள்கிறார்கள். I wish to see you adorned in the same way with a diadem on the head. Like a king, I want to see you holding a mace and a discus in two of your hands. O Lord, with 1,000 arms, O universal being, appear again in the same 4-arm form. இப்போ அடுத்த உருவத்தை காட்டுங்கறா. அடுத்த உருவத்தை காண்பியும் என்று சொல்கிறார். இந்த விஷ்ணு రూపాన్ని నాకు చూపెట్టని చెప్తున్నాడు. Arjuna, pleased with you, I have shown you through my own power of yoga the supreme effulgent, primal and infinite cosmic body, which was never seen before by anyone else than you. Text 48. குருகுல சிரேஷ்டனே, வேதங்களை கற்றிருந்தாலும் யஜ்ஞங்களை நடத்தினாலும் தானங்களை செய்தாலும் கிரியைகளை செய்தாலும் உப்புறமாக தவம் புரிந்தாலும் மாண்ட உலகில் உன்னை தவிர மற்றவர்கள் இந்த உருவில் என்னை காண முடியாது. இப்படிப்பட்ட என்னுடைய கோர ரூபத்தை பார்த்து நீ நடுங்க வேண்டாம். பயம் நீங்கி மன மகிழ்ச்சியுடன் மறுபடியும் முன்பு இருந்த அதே உருவத்தை பார். ఈ వేదాలు చదవడం వల్ల యోగాలు చేయడం వల్ల సత్క్రియల వల్ల నన్ను కనగనలేరు కానీ నువ్వు నన్ను చూసి ఇవన్నీ తెలుసుకొని చెప్తున్నాడు. Then immediately shows the king's form. மறுபடியும் தன் ரூபத்தை காண்பித்தார். Text 50. 50ஆம் வசனம். Sanjay said, having spoken thus to Arjuna, Bhagavan Vasudeva again showed to him the same way his own 4-arm form. வாசுதேவன் அர்ஜுனனை பார்த்து இவ்வாறு சொல்லி மறுபடியும் தன் ரூபத்தை காண்பித்தார். இதுக்கு முன் பெரிய உருவத்தில் இருந்தவர் சாந்தமான உருவத்தை தாங்கியவராய் பயத்தால் அணைந்து கொண்டு அர்ஜுனனை தேற்றினார். அதில் தப்பு இருக்கு பாத்துக்க. பாரு, ఆ విశ్వరూపాన్ని చూపిన వాడు తన విష్ణు రూపాన్ని చూపెడుతున్నాడు. Then he showed the Vishnu Rupa. విష్ణు రూపத்தை కాண்பித்தார். విష్ణు రూపాన్ని చూపెడుతున్నాడు. When he showed the Vishnu Rupa, విష్ణు రూపం in the same way his own 4-arm Vishnu form. 4 கரங்களுடைய அந்த விஷ்ணுவுடைய அந்த ரூபம். విశ్వరూపం తర్వాత 4 హస్తాలు కలిగిన విష్ణు రూపాన్ని చూపెడుతున్నాడు. Then assuming a gentle form, அதுக்கு பிறகு ஒரு gentle form assume பண்றார். சாந்தமான ஒரு உருவம் அடைகிறார். ఆ తర్వాత ఒక శాంత రూపాన్ని చూపెడుతున్నాడు. So he showed 3 forms. 3 உருவங்களை இங்க காண்பிக்கிறார். ఇక్కడ 3 రూపాలను చూపెడుతున్నాడు. But they say this gentle form was Krishna. அவர் சொன்னார்கள் இந்த சாந்தமான உருவம் உடையது கிருஷ்ணர் என்று. ఈ శాంత రూపమే కృష్ణ అని వాళ్ళు చెప్తారు. It is not. அப்படி அல்ல. కానీ అది అలా కాదు. Because if it is same form you would have told him Krishna. அதே உருவமா இருந்தா கிருஷ்ணா என்றே அவன் சொல்லிருப்பான் நேரடியாக. అదే రూపమై ఉంటే కృష్ణానే చెప్పేవాడు కదా. And he himself would have said. அவரே சொல்லிருப்பார். అతనే చెప్పిండేవాడు. You see that form. It is not his form. அவருடைய உருவம் அல்ல. ఈ రూపాన్ని చూడంటే అది తన రూపం కాదు. Third gentle form was Son of David form. மூன்றாவது சாந்தமான உருவம் தாவீது குமாரனுடைய உருவம். మూడవదిగా చూపెట్టిన శాంత రూపం వచ్చి దావీదు కుమారుని రూపం. Arjuna said 51. Krishna, seeing this gentle human form of yours, I can regain my composure and myself again. அர்ஜுனன் சொல்கிறான், சாந்தமான இந்த உன்னுடைய மாநில வடிவத்தை கண்டு மன அமைதி பெற்றேன், என் இயற்கை நிலை அடைந்துள்ளேன். ఈ శాంతమైన నీ రూపాన్ని చూసి నా మనసుకు శాంతి వచ్చిందని చెప్తున్నాడు. This form of mine, gentle form, which you have just seen, is exceedingly difficult to perceive. Even the gods are always eager to behold this form. பார்ப்பதற்கு மிகவும் அரிதான இந்த என் ரூபத்தை நீ கண்டாயோ, அந்த ரூபத்தை எப்பொழுது காண்போம் என்று தேவர்களும் ஆவல் கொண்டுள்ளார்கள். నువ్వు చూసిన ఈ రూపాన్ని దేవతలందరూ కూడా ఎప్పుడు చూద్దామని చాలా వాంఛగా ఉన్నారు. Neither by study of the Vedas, nor by penance, nor again by charity, not even by ritual can I be seen in this form. நீ என்னை கண்டது போல as you have seen me. ஓதியாவது தவத்தாலாவது தானம் செய்தாவது என்னை காண முடியாது. ఈ వేదాలు చదవడం వల్ల తపస్సు చేయడం వల్ల వేరే యోగాలు చేయడం వల్ల ఈ రూపాన్ని వేరే ఎవరు నన్ను చూడలేరు. அவனுக்கே வழங்காதனால with 4 arms போட்டிருக்காங்க, அதை நீங்க அடிச்சிடலாம். Through single minded devotion, however, I can be seen in this form, nay, known in essence and even entered into, O valiant Arjuna. இந்த ஃபார்முக்குள்ள தான் நம்ம போக முடியும். இந்த உருவத்துக்குள்ள தான் போக முடியும். சத்துருக்களை தவிர்ப்பவனே, இந்த நிலையில் என்னை காண்பதற்கு அனன்ய பக்தி ஒன்றிருந்தால் தான் முடியும். அது ஒன்றினால் தான் என்னை உள்ளபடி அறியவும் பார்க்கவும் அடையவும் முடியும். ఈ శాంతరూపం లోపలనే మనందరం పోగలమని చెప్తున్నాడు. He who performs all his duties for my sake, depends on me, is devoted to me, has no attachment in this world, I free from malice towards all beings, reaches me. எவனொருவன் எனக்காக கர்மங்களை செய்து என்னையே உயர்ந்த நிலையாக கொண்டு எனக்கே பக்தனாகி பற்றுதலை நீக்கி எல்லா உயிர்களிடம் விரோதமின்றி வழிபடுகிறானோ
அந்த பக்தன் என்னை அடைகிறான். నా కోసం సమస్తాన్ని వదిలిపెట్టి సమస్తాన్ని విరోధించి నా మీద పూర్తిగా ఆధారపడి నా కోసం క్రియలు చేసేవాడు నన్ను పొందుకుంటాడు. So the gentle form, அது அந்த சாந்தமுள்ள உருவமானது, ఈ శాంతి స్వరూపం that's the form we have to reach. அதுதான் நாம் அடைய வேண்டிய ஒரு உருவம். అదే మనం పొందుకోవాల్సిన రూపం అది. Krishna was the fourth form. கிருஷ்ணா Fourth form. 4ஆம் உருவ உடையவர். ఈ కృష్ణుడు వచ్చి 4వ రూపం కలిగిన So in వాడు. the same way, அதே விதமாக అదే విధంగా glorious form, மகிமையின் உருவம், king's form, ராஜாவின் உருவம், రాజు యొక్క రూపం, gentle human form. சாந்தமான மனுஷனுடைய உருவம். శాంతమైన మనుషుని రూపం. And those who devoted to him completely, அவருக்கு முற்றிலுமாக தங்களுடைய அர்ப்பணித்திருக்கிறவர்கள் ఆయనకని పూర్తిగా వాళ్ళని సమర్పించుకున్న they వాళ్ళు enter into him. அவர்கள் அவரை அடைகிறார்கள். అతనిలో ప్రవేశిస్తారు. So from the Bible you can understand the whole thing very clearly. வேதத்தை நீங்கள் எல்லாரும் தெளிவாக கண்டு கொள்ளலாம். బైబిల్ ద్వారా చూసినప్పుడు దీన్ని మీరు తేటగా అర్థం చేసుకుంటారు. That these are not three forms, but all forms contained in one form. எல்லாம் 3 வித்தியாசமான உருவங்கள் இல்ல, எல்லாம் ஒரே உருவத்தை ஒரே ஆளில் உள்ள காரியங்கள். ఈ 3 రూపాలు వేరు కాదు కానీ ఒకే దైవత్వంలో ఉండే రూపం. So Krishna was telling, அது கிருஷ்ணா சொன்னார், కృష్ణ చెప్తున్నాడు the third form is the last avatar. 3ஆம் உருவம் தான் கடைசி அவதாரம். ఈ 3వ రూపమే చివరి అవతారం. From that time onward destruction comes, everything comes. இந்த சமயத்தில் அழிவு எல்லாம் The வருகிறது. 3 power அவட்ட இருக்கு. 3 சத்தியம் அவரிடத்தில் ఈ 3 இருக்கிறது. శక్తులు ఆయన దగ్గర నుంచి 3వ రూపం నుంచి నాశనం మొదలవుతుంది. So he was showing Arjuna, அர்ஜுனத்தில் அவர் எதை காண்பித்தார் என்றால், అతని దగ్గర ఏం చూపెడుతున్నాడంటే another form is coming. இன்னொரு உருவம் வருகிறது. ఇంకొక రూపం వస్తా ఉంది. That form அந்த உருவம் ఆ రూపం contains the supreme deity. அங்கே மேலான தெய்வீகத்தை உடையதாக இருக்குது. ఆ పూర్తి దైవత్వాన్ని కలిగి ఉంటది. So with that faith, அந்த விசுவாசத்தோடு ఆ విశ్వాసంతో Arjuna starts the fight. அர்ஜுனா யுத்தத்தை ஆரம்பிக்கிறான். అర్జున యుద్ధం ప్రారంభిస్తున్నాడు.